இனி தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். அந்த வகையில் முதல்ல அந்த வகை நூல், தொகை நூல், பிரிநூல் என முறையில் பார்க்கிற பொழுது வகை நூல் சொன்ன செய்தியை பார்த்தாகிவிட்டது. திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் என்பதுதான் தொகை நூல். தொகை நூல் திருத்தொண்ட தொகை, நம்பியாரூர் பாடிய திருத்தொண்ட தொகையில் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நாயனாருடைய இயற்பெயர் நமக்கு என்ன என்று தெரியவில்லை. பல நாயன்மார்கள் தன்னுடைய தொண்டினால் தான் பெயர் பெற்றிருக்கிறார்கள். அதை போலத்தான் இங்கே நம்முடைய சிந்தனைக்கு உரியவராக விளங்குகிற திருக்குறிப்பு தொடருக்கும் இயற்பெயர் யாதென்று தெரியவில்லை. ஆனால் அன்பர்களுடைய குறிப்பை அறிந்து அவர்கள் எதை விளைகிறார்களோ அதை செய்து முடிக்கின்றவர் திருக்குறிப்பு தொண்டர். இப்போ நம்முடைய நாயன்மார்களுடைய வரலாறுகளிலே பலருடைய வரலாறை பார்த்திருக்கிறோம். அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பதற்கு முன்பாகவே, அவர்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய முகக்குறிப்பை அறிந்து அவர்களுக்கு தொண்டு செய்கின்றவர்கள் தான் நம்முடைய நாயன்மார்கள் என்பதை இதற்கு முன்பாக பல நாயன்மார்களுடைய வரலாறிலும் பார்த்திருக்கிறோம். அதை போல இவருடைய வரலாறும் அமைந்திருக்கிறது என்றாலும் மற்றவர்கள் குறிப்பறிந்தும் செய்வார்கள், அதற்கு மேலும் பல தொண்டுகளை செய்கிறார்கள். ஆனால் இவருடைய முழு பணி, இவருடைய முழு சிவ தொண்டு என்னவாக இருக்கிறது என்றால் பெருமானுடைய அடியார்களுடைய மனக்குறிப்பை அறிந்து அவர்கள் விளைவதனை முற்றிலுமாக செய்து முடிப்பதுதான் இவருடைய பணியாக இருக்கிறது. எனவேதான் இவர் திருக்குறிப்பு தொண்டர் என்று அழைக்கப்படுகிறார். இதிலே குறிப்பறிதல் என்பது மிக இன்றியமையாத ஒன்று. மனித வாழ்விற்கும் சரி, அரசியல் வாழ்விற்கும் சரி, எல்லா நிலைகளிலும் குறிப்பறிதல் என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று. சபையடைவே குறிப்பறிய மாட்டாதான் நின்றான் நெடுமரம் என்று பாடுவார் அவையார். எனவே எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் குறிப்பறிந்து செயல்பட வேண்டும். திருக்குறளில் 2 குறிப்பறிதல் அதிகாரம். ஒரு அதிகார தலைப்பில் இன்னொரு அதிகாரம் பெரும்பாலும் இருப்பதில்லை, ஆனால் குறிப்பறிதல் என்ற தலைப்பிலே பொருட்பாலில் அமைச்சியலில் ஒரு அதிகாரமும் பின்னாலே காமத்துப்பாலில் களவியலில் ஒரு அதிகாரமுமாக குறிப்பறிதல் என்று 2 அதிகாரங்களை நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் பாடியிருக்கிறார். குறிப்பறிதல் என்றால் என்ன? அது தெரிஞ்சதுதான். ஒருவருடைய மனம் என்ன நினைக்கிறதோ அதை அவருடைய முகம் காட்டிவிடும். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். ஏன்னா முகத்தின் முதுக்குறைந்தாங்கு உண்டோ என்று பாடுவார்கள். முகத்தை விட நம்முடைய அகத்தை வெளியே காட்டுகின்ற கருவி வேறு எதுவும் இல்லை. அந்த முக காட்சியை வைத்துக் கொண்டே குறிப்பறிந்து செயல்பட வேண்டும். அது அமைச்சர்களுக்கு மிக இன்றியமையாது. அரசன் அமைச்சர்களுடைய குறிப்பறிந்து செயல்படுவது என்பது மிக இன்றியமையாது ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு. பொதுவாக குறிப்பறிதல் என்றால் என்ன என்றால், ஒருவன் மனதில் கருதியதை, நான் என்ன நினைக்கிறேனோ அவ்வாறு நினைக்கின்ற நினைப்பை அவன் கூறாமலேயே, நான் என்ன நினைக்கிறேன் என்ற நினைப்பை நான் கூறாமலேயே அறிந்து கொள்ள வல்லவர்கள் தான் குறிப்பறிய வல்லவர்கள். அவர்கள் மற்றவர்களை விட எவ்வாறு சிறப்புடையவர்களாக ஆகிறார்கள் என்றால், அவர்களெல்லாம் மற்றவர்கள் உறுப்பால் ஒத்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த குறிப்பறிகின்றவர்கள் அறிவால் வேறுபட்டவர்கள் ஆவார்கள். அதான் மற்றவர்களுக்கும் குறிப்பறிகின்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. ஒருவன் மனத்தில் நினைக்கிறத, கருதியதை அவன் கூறாமலேயே அறிந்து கொள்ளக்கூடிய வல்லவர் யாரோ அவர்தான் குறிப்பறிய வல்லவர்கள். அங்கே அகத்துறையில் வேற மாதிரியான பொருள் கொள்வோம். பொதுவாக குறிப்பறிதல் என்பது ஒரு அரசனுக்கு மிக இன்றியமையாத ஒன்று. சொல்லுவார், அப்படி குறிப்பறிய வல்லவர்களை ஒரு அரசன் எதை கொடுத்தாயினும் தன்னுடையவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பார்
வள்ளுவர். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல் என்பது ஒரு குறள். என்ன பொருள் என்றால், குறிப்பு அறிந்து செயல்படுகின்ற ஆற்றல் மிக உள்ளவரை தன்னுடைய ஆளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு அரசன். அதுக்கு என்ன பொருள் கொடுக்கலாம் என்றால், தன்னிடம் இருக்கிற யானைப்படையோ குதிரைப்படையோ ஆழ்படையோ தேர்ப்படையோ அல்லது வேறு எந்த செல்வமோ எதை அவன் விரும்புகிறானோ அதை அறிந்து கொடுத்து அவனை தன்னுடைய ஆளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவம். சரிங்க. இப்ப நாம் இங்கே குறிப்பறிதல் திருக்குறிப்பு தொண்டர் எப்படி திருக்குறிப்பு தொண்டர் ஆகிறார் என்றால், நம்முடைய தெய்வ சேக்கிழார் அந்த குறிப்பறிகின்ற செயலை தெளிவாக விளக்க இருக்கிறார். இவர் நம்முடைய சிவனடியார்கள் எதை நினைக்கிறார்களோ அதை செய்து முடிக்கின்ற, சிவனடியார்களுடைய மனக்குறிப்பை அறிந்து அவர்கள் கூறாமலே அவர்கள் எதை விளைகிறார்களோ அதை செய்து முடிக்கின்ற குறிப்பை உணர்கிற ஆற்றல் உடையவராக இருந்தமையினாலேதான் இவரை திருக்குறிப்பு தொண்டர் என்று நம்முடைய பெரிய புராணம் போற்றுகிறது. நம்பியார் பாடுகிறார். தொடர்ந்து வகைநூலாசிரியராகிய திருத்தொண்டர் திரு அந்தாதியிலும் அவருடைய புகழ் போற்றப்படுகிறது. இங்கே திருக்குறிப்பு தொடர்ந்தும் அடியார்க்கும் அடியேன் என்ற செய்தி மட்டும்தான் நம்பியார் ஒருவர் பாடுகிறார். அவர் குறிப்பறிந்து அடியார்களுக்கு உதவி செய்கிற தொண்டர், அவருடைய அடியாருக்கும் அவருக்கும் நான் அடியேன் என்பதுதான் இங்கே நம்பியார் ஒருவர் காட்டுகிற குறிப்பு தொண்டர். அதே நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதி பாடிய நம்பியாண்டார் நம்பிகள் சற்றே விரித்து ஒரு பாடலில் எவ்வாறு அவருடைய வரலாற்றை கூறுகிறார் என்று நாம் பார்த்துவிட்டு அதன் பின்னாலே 128 பாடல்களில் மிக விரிவாக திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணம் என்ற ஒரு புராணத்தை அவர் பாடியிருந்தாலும் 111வது பாடலிலிருந்து 128வது பாடல் வரை இருக்கிற 18 பாடல்களில் தான் திருக்குறிப்பு தொண்டருடைய வரலாற்றை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பாடுகிறார். பிறகு முன்னாலே இருக்கிற 110 பாடல்களில் என்ன இருக்கின்றன என்றால், தொண்டை நாட்டினுடைய இயற்கை வளம், தொண்டை நாட்டினுடைய நானில வளங்கள், தொண்டை நாட்டில் அமைந்திருக்கிற தெய்வ திருத்தலங்கள், பாடல் பெற்ற திருத்தலங்கள், தொண்டை நாட்டிலே மிகச்சிறந்து விளங்குகிற காஞ்சி மாநகரம், காஞ்சி மாநகரத்தினுடைய மிக சிறந்த சிறப்புகள் ஆகிய எல்லாவற்றையும் சொல்லி, இத்தகைய காஞ்சி மாநகரில் தான் ஏகாலியர் குலத்தில் நம்முடைய திருக்குறிப்பு தொண்டநாயனார் தோன்றினார் என்று சொல்லி அவருடைய வரலாற்றை நிறைவு செய்வார் நம்முடைய தெய்வ சேக்கிழார். எனவே முதலில் இருக்கிற 110 பாடல்கள் நான் குறிப்பிட்டது போல தொண்டை நாட்டினுடைய சிறப்பு, தொண்டை நாட்டில் இருக்கிற நானில வளங்கள், தொண்டை நாட்டில் இருக்கிற நானில வளங்களினிடையே இருக்கிற திணை மயக்கங்கள், அதோடு மட்டுமல்லாமல் தொண்டை நாட்டில் இருக்கிற சிவத்தலங்கள், அந்த சிவத்தலங்களின் பெருமைகள், காஞ்சி மாநகரம், காஞ்சி மாநகரத்தில் இருக்கிற பல்வேறு வகையான சிறப்புகள், இவற்றையெல்லாம் சொல்லி 110 பாடல்கள் வரை தொண்டை நாட்டினுடைய சிறப்புகளை சொல்லி வந்த நம்முடைய தெய்வ சேக்கிழார் கடைசியில் 18 பாக்களிலே திருக்குறிப்பு தொண்டர் நாயனாருடைய வரலாற்றை மிக அழகாக சொல்லி நிறைவு செய்கிறார். இப்பொழுது நாம் திருத்தொண்டர் தொகை பார்த்தாயிற்று. அடுத்து திருத்தொண்டர் திரு அந்தாதி. நம்பியாண்டார் நம்பிகள் எப்படி பாடுகிறார்? மண்டும் புனல் சடையான் தமர், மண்டும் புனல் சடையான் தமர் தூசு எற்றி வாட்டும் வகை விண்டு மழை முகில் வீடாது ஒழியில் யான் வீவன் என்னா மிண்டும் படர் பாறை முட்டும் எழிலார் திருக்குறிப்பு தொண்டன் குலம் கட்சி ஏகாலியர் தங்கள் தொல்குலமே என்று அவருடைய வரலாற்றை அநேகமாக நமக்கு புரிய வைத்து விடுகிறார். மண்டும் புனல் சடையான் என்றால் சிவன் என்பது பொருள், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மண்டுதல் என்றால் நிறைதல், மண்டுதல் என்றால் நிறைதல், புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. பொருள் ஒரே வகையான பொருளை எங்கே குவித்து வைத்திருக்கிறோமோ அவற்றை மண்டி என்று சொல்வது மரபல்லவா? அதுபோல அரிசி மண்டி என்றோ சர்க்கரை மண்டி என்றோ மிளகாய் மண்டி என்றோ சொல்லுகிறோம் என்றால் அந்த குறிப்பிட்ட பொருள் குவிந்து கிடக்கின்ற என்று பொருள். அதுபோல இங்கே மண்டும் புனல் சடையான், பெருமானுடைய சடாமுடியில் மேல் கங்கை என்னும் புனல் மண்டி கிடக்கிறது, நிறைந்திருக்கிறது. அந்த மண்டும் புனல் சடையான் தமர்,
தமர் என்றால் யார்? பெருமானுக்கு உறவினர்கள். பெருமானுக்கு உறவினர்கள் யார்? அடியவர்கள் தான் சிவனுடைய உறவினர்கள். நந்தமர் ஊரன் என்றான் என்று பாடுவார். இந்திரன், மால், பிரமன், ஆறுமிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள இவன் யார் என கேட்கிற பொழுது, நம்பியாரோரை சொல்லுகிற பொழுது, நந்தமர் ஊரன் என்றான். நம் தமர் பெயர் ஊரன் என்பது என்று அவர் சொல்லுவார். தமர் என்றால் உறவினர் என்பது பொருள். இங்கே சிவனுக்கு உறவினரை போல வருகிறார், சிவனே தான் வருகிறார். அதான் இங்கே மண்டும் சடை புனல், மண்டும் புனல் சடையான், சடாமுடிய உடையவர். கங்கை என்னும் வெள்ளம் நிரம்பி இருக்கிற சடாமுடிய உடையவராகிய பெருமானுடைய தமரை போல, உறவினரை போல ஒருவர் வந்து திருக்குறிப்பு தொண்டரிடம் வர, அவருடைய அழுக்கடைந்த கந்தை ஆடையை பார்த்து நான் அதை வெளுத்து தருகிறேன் ஏனென்றால் தொழிலையே தொண்டாக்கி கொண்டவர்கள் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா. அப்படி திருநீலகண்ட குயவனார் எடுத்துக்கிட்டோம்னா அவர் மட்பாண்டத்தை செய்வார். அவர் தன்னுடைய ஜீவனாம்சம் என்று சொல்லப்படுகிற வாழ்நாள் செலவுக்கு போக எஞ்சியிருக்கிறதை அடியார்களுக்காக அவர் வழங்குவார். இப்படி தொழிலையே தொண்டாக்கி கொண்டவர்கள் பலர். அதுல ஒருவர் தான் இங்கே நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர். இவர் அடியார்களுக்கு அவர்களுடைய ஆடைகளை வாங்கி வெளுத்து கொடுக்கின்ற தொண்டை செய்பவர், தொண்டினை செய்பவர். அந்த வகையில் இங்கே மண்டும் புனல் சடையான் தமர் தூசு எற்றி, தூசுன்னா ஆடைன்னு அர்த்தம். தூசு என்ற சொல்லுக்கு தமிழ்ல ஏராளமான பொருள் உண்டு என்றாலும் இந்த இடத்தில் நாம் ஆடை என்றுதான் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த அழுக்கடைந்த கந்த ஆடையை பார்க்கிறாரு. அந்த ஆடையை கொடுங்கள், நான் ஒலித்து தருகிறேன், துவைத்து உலர வைத்து தருகிறேன் என்று வாங்கி கொள்கிறார். அதான் இங்கே தூசு எற்றி, எற்றுதல் என்றால் அடித்து அடித்து துவைக்கிறது. வாட்டும் வகை, வாட்டுதல் என்றால் உலர வைக்கிறது. இன்னைக்கு பொழுதுக்குள்ள அவர் பின்னாடி வெளிநூல்ல நம்ம விரிவாக படிக்க இருக்கிறோம். இன்றைய பொழுதுக்குள் எனக்கு கொடுக்கவில்லை என்றால் என்னுடைய உடல் இந்த குடையில் தாங்காது என்றெல்லாம் சொல்லிதான் இந்த சிவன் தமராக வந்தவராகிய அடியார் சொல்லுவார். தூசற்றி வாட்டும் வகை அவ்வாறு அவர் உலர வைக்கின்ற அந்த நேரத்தில் விண்டு மழை முகில் வீடாது ஒழியில், விண்டு என்றால் வானமே பிளந்து கொண்டது போல, ஒத்து கொண்டது போல சொல்றோம்ல, அது போல மழையானது வானத்தை கிழித்து கொண்டு பெய்கிறது. விண்டு என்ற சொல்லுக்கு காற்று என்ற பொருள், விண்டு என்ற சொல்லுக்கு மேகம் என்ற பொருள், விண்டு என்ற சொல்லுக்கு மேலுலகம் என்று பொருள், விண்டு என்ற சொல்லுக்கு திருமால் என்ற பொருள். இப்படி பல பொருள்கள் அந்த விண்டு என்ற சொல்லுக்கு உண்டு. காற்று, ஆகாயம், திருமால், வானம், வானம் என்ற பொருளை உண்டு. ஆகாயம், வானம், மேலுலகம், மேகம், மலை, மூங்கில், தாமரை என்று பல பொருளை தருவது அந்த விண்டு என்னும் ஒரு சொல். விண்டு என்றால் விஷ்ணு, மகாவிஷ்ணுவை விண்டு என்று சொல்வார்கள். அதே போல அறநூல்கள் 18 ஒன்று விண்டு என்ற ஒன்று என்றெல்லாம் சொல்லுவார். இப்ப இந்த இடத்துல வானம் அப்படியே விடாமல் மழை பொழிகிறது. அதான் விண்டு மழை முகில், மழை பொழிகின்ற மேகமானது வீடாது ஒழியில். இந்த துணியை வாங்கிட்டவர் நான் இன்றைய பொழுதுக்குள் ஒலித்து காய வைத்து தருகிறேன் என்று சொல்லிதான் வாங்கினார். இங்கேதான் தூசு எற்றி வாட்டும் வகை. முதலில் பாருங்க, தூசு எற்றி அந்த அடியார் கொடுத்த கந்தை ஆடையை வாங்கி அதை நன்றாக துவைத்து வாட்டுகிற நேரத்தில், உலர வைக்கிற நேரத்தில் வானத்தில் இருந்து மழையானது மழை முகில் வீடாது, மழை முகில் மழையை பொழிகின்ற மேகமானது வீடாது ஒழியின், அது விடவே இல்லை. எப்படி அவர் காய வைக்க போறாரு? அப்புறம் தான் பின்னாடி யோசிச்சு பார்ப்பார், நம்ம காற்றில் உலர்த்தி இருக்கலாமே, வீட்டை கொண்டு போய் உலர்த்தி இருக்கலாமே என்றெல்லாம் யோசித்து பார்ப்பார்.
ஆனால் இப்பொழுது என்ன ஆயிற்று என்றால் அவர் துவைக்க போன உடனே வானம் இருண்டது, பொழுது போய்விட்டது போன்ற ஒரு இருள்நிலை உருவாகிற்று என்ற மழை பொழிந்தது என்றாலும் நாம் அறிவோம். பின்னாலே படிக்க இருக்கிறோம். அதுபோல வீடாது ஒழியின், வீடாது ஒழியின் என்றால் நீங்காது, விடாது. இந்த மழை முகிலானது பொழிகின்ற இந்த மழையினை வீடாது ஒழியின், நிறுத்தாமல் பெய்து கொண்டே இருக்குமானால், யான் வீவன், அடியார்க்கு நான் சொன்ன சொல்லை காப்பாற்றவில்லை என்றால் நான் வீவன், அழிந்து போவேன், நான் இறந்து போவேன். நம்முடைய நாயன்மார்கள்ல யார வேண்டுமா எடுத்துங்க, தங்களுடைய தொண்டுக்கு இடையூறு வருகிற பொழுது தங்களுடைய உயிரையும் விட தயாராக இருக்கிறார்கள். யார வேணா எடுத்துப்பாங்க. நீங்க திருவொற்றியூர்ல கலிய நாயனார் அந்த விளக்கெடுகிற பணி முட்டுப்படுகிற பொழுது உயிரை விட தயாராகிறார். அதே போலவே கணம்புல்லர், அறிவாள் தாய நாயனார், இப்படி நிறைய எல்லா நாயன்மாரும் தங்களுடைய தொண்டுகளுக்கு தடை ஏற்படுகிற பொழுது உயிரை விட்டாலும் விடுவார்களே தவிர தங்களுடைய கொண்ட கொள்கையிலேயோ தொண்டையோ விட்டு தர மாட்டார்கள். அதே போல இங்கேயும் மழைமிகில் வீடாது ஒழியின், அது நின்று போகாமல் பொழிந்து கொண்டே இருக்குமானால் யான் வீவன், யான் அழிந்து போவேன் என சொன்ன சொல்ல காப்பாற்றும், இல்லைன்னா உயிரை விடணும். யான் வீவன் என்னா என்று சொல்லி, செய்யா என்னும் வாய்பாட்டு வினையச்சம் என்று சொல்லி, என்ன என்னால் என்று சொல்லி என்பதுதான் பொருள். என்று மீண்டும் படர் பாறை முட்டும் எழிலார் திருக்குறிப்பு தொண்டன். மழை நிக்கல, சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியல. உடனே என்ன செய்கிறார், தான் எந்த பாறையில் துணியை துவைப்பாரோ அந்த பாறையிலே தன்னுடைய தலையை முட்டி கொள்ளுகிறார். அதான் மீண்டும் என்றால் வலிமையான பாறை. மீண்டும் படர் பாறை, பாறைன்னா கருங்கல், அது துணி துவைக்கிற கல், பெரிய கல். மீண்டும் படர் பாறை, நல்ல வலிமையான பாறை, கருங்கல். அதுல தன்னுடைய தலையை முட்டுகின்ற, தலையை முட்டி உயிரை விட துணிந்த வீடாது ஒழியின் வீவன் யான், நான் அழிந்து போவேன் என்று மீண்டும் படர் பாறை முட்டும் எழிலார் திருக்குறிப்பு தொண்டன். எழிலார் என்றால் அழகான. என்ன அழகு இங்கே என்றால், அவர் உயிரை பொருட்படுத்தவில்லை, தான் சொன்ன சொல்லை பொருட்படுத்துகிறார், அந்த சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்று விழைகிறார். அந்த திருத்தொண்டில் இருக்கிற உரைப்பு தான் இங்கே அழகு. எழிலார் திருக்குறிப்பு தொண்டன் குலம். அந்த திருக்குறிப்பு தொண்டர் என்பவருடைய குலம் என்ன குலம் என்றால், கட்சியில் காஞ்சிபுரத்தில் இருந்த ஏகாலியர் தங்கள் தொல்குலம். காஞ்சிபுரத்தில் இருந்த ஏகாலியர்கள், ஏகாலியர்கள் என்றால் ஒலித்து கொடுப்பவர்கள், வெளுத்து கொடுப்பவர்கள், துணியை வெளுத்து தருபவர்கள், அவர்கள் ஏகாலியர். அந்த ஏகாலியர்கள் தங்களுடைய தொல்குலம்தான் இந்த திருக்குறிப்பு தொண்டருடைய குலம், அவர் தோன்றிய குலம் என்று இந்த நான்கடி பாடல்களிலே திருக்குறிப்பு தொண்டராயனுடைய வரலாற்றை ஓரளவுக்கு நமக்கு விளங்க வைக்கிறார் நம்பியாண்டார் நம்பிகள். எப்படி வழங்க வைக்கிறார்? சிவபெருமானுடைய தமர் போன்ற ஒருவர் தன்னிடம் துணியை கொடுத்து அதை ஒலித்து அதை வெளுத்து அல்லது எற்றி, எல்லாம் ஒண்ணுதான் பொருள். எற்றுதல் அடித்தல், அடித்து துவைத்தல். அதை வாட்டும் வகை, அது காய வைக்கிற நேரத்துல, உலர வைக்கிற நேரத்துல வானமானது மழை முகிலானது. மழை முகில் என்றால் மழையை பொழிந்து கொண்டே இருக்கிற முகில் வீடாது ஒழியின். அப்பதான் இவர் தன்னுடைய ஒரு உறுதி எடுத்துக் கொள்கிறார். நான் காய வைக்கின்ற நேரத்தில் மழை முகிலானது வீடாது பொழிந்து கொண்டே இருக்குமானால், விடாது போகுமானால் நான் உயிர் விடுவேன். அது அது வேண்டுமானால் விடாமல் போகட்டும், நான் நிச்சயமாக யான் விடுவேன், யான் வீவன், யான் அழிந்து போவேன். வீதல் அழிதல், வீவன் என்னா என்று சொல்லி மண்டும் படர் பாறை, மீண்டும் படர் பாறை, நல்ல வலிமையான படர்ந்திருக்கிற கருங்கல் பாறை மேலே, துணி துவைக்கிற அந்த கல்லின் மேலே தன்னுடைய தலையை முட்டி உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற எழிலார் தற்குறிப்பு தொண்டன், சிவனிடத்த அளவு கடந்த உரைப்புடைய சிவனடியாரிடத்தும் தான் கொண்ட கொள்கையிடத்தும் அளவு கடந்த உரைப்புடையவராகிய, அதான் எழிலார் திருக்குறிப்பு தொண்டன். அவருடைய குலம் எது என்றால், கச்சி என்னும் திருத்தலத்தில், காஞ்சி தொண்டை நாட்டினுடைய 32 திருத்தலங்களிலே மிகச் சிறப்பான தலம். பல
பாடல் பெற்ற திருத்தலங்களை தன்னாக அடக்கியது. கச்சி ஏகாம்பரம், கச்சி மேற்றளி, கச்சி காரநெறிக்காடு, அப்புறம் ஓணகாந்தன் தளி, அநேகதங்காவதம் என்று 5 பாடல் பெற்ற திருத்தலங்களை, மொத்தம் 32 பாடல் பெற்ற திருத்தலங்கள் தொண்டை நாட்டில் என்றால் அதுல 5 பாடல் பெற்ற தலம் காஞ்சிபுரத்துக்குள்ளே இருக்கிறது. இன்னும் அவர்கள் நம்முடைய அருளாளர்கள் பாடி கிடைக்காமல் போன பகுதிகள் இருக்கா. ஏனென்றால் அநேகதங்காவதம் என்று சொல்லப்படுகிற அந்த திருக்கோயிலுக்கும் கொஞ்சம் மேற்க போனால் அந்த ராஜசிம்மன் கட்டிய கைலாசநாதர் கோயில் இருக்கிறது. மிக அருமையான கோயில். அந்த கைலாசநாதர் கோயிலை பார்க்காமல் இருந்திருப்பாங்க, பாடாமல் இருந்திருப்பார்கள். நமக்கு அவையெல்லாம் கிடைக்கவில்லை. காஞ்சிபுரத்தில் நிறைய சிவாலயங்கள், கச்சவேசம் தெரியும், அந்த குமரகோட்டத்துக்கும் சற்று தூரத்தில் இருக்கிறது. இப்படி ஏராளமான திருக்கோயில்கள் இருந்தும் கூட 5 தலங்கள் தான் பாடல் பெற்ற தலங்களாக நம்மால் அறிய முடிகிறது. அதான் இங்கே சொல்கிறார், அந்த கட்சியைத்தான் சொல்றார். காஞ்சிபுரம் என்பதுதான் கட்சி என்றாகிறது. காஞ்சி என்பது மரத்தினாலே பெற்ற பெயர். அந்த திருக்குறிப்பு தொண்டருடைய குலம் கட்சி ஏகாலியர். காஞ்சிபுரத்தில் இருந்த ஏகாலியர்களுடைய தொல்குலம் என்பதனாலே அந்த காஞ்சிபுரத்திலே வழி வழியாக தொண்டு செய்கின்ற, துணிவெடுத்து கொடுக்கின்ற அந்த குலத்திலே வந்தவர் தான் நாம் இன்று சிந்திக்கிற திருக்குறிப்பு தொண்டநாயனார் என்பது இந்த திருத்தொண்டர் திரு அந்தாதி. அடுத்து நாம் விரிநூலாகிய தெய்வ சேக்கலாருடைய பெரிய புராணத்துக்கு வருகிறோம். மிக அருமையான பகுதிகள். இந்த முதல் 110 பாடல்கள் சில பேர் பல்வேறு வகையான ஆய்வு செய்கிறார்கள். சேக்கலார் தன்னுடைய நாடாகிய தொண்டை நாட்டை பாட வேண்டும் என்பதற்காகவே 110 பாடல்கள் பாடியிருக்கிறார் என்று சொல்கிறார். ஓரளவுக்கு நாம் உண்மையில் எடுத்துக்கொண்டோம் என்றாலும் கூட அப்படி அவர் தன்னுடைய நாட்டிற்காக மட்டும் பாடுபவர் என்பவர் இல்லை. அவர் பாண்டி 14 பாடியிருக்கிறார், பாண்டி நாட்டை பாடியிருக்கிறார், சேர நாட்டை பாடியிருக்கிறார், சோழ நாட்டை. நாட்டு சிறப்பு என்றாலே இது சோழ நாடுதான் என்று இந்த காவியத்துக்கு, பெரிய புராணம் என்னும் காவியத்திற்கு நாட்டு சிறப்பு நகர சிறப்பெல்லாம் பாட வேண்டும் அல்லவா? ஒரு புராணம் என்றால் அதுக்கு அதுல நாட்டு சிறப்பும் நகர சிறப்பும் இன்றியமையாது. அப்போ நாட்டு சிறப்புக்காக அவர் எடுத்துக்கொண்ட நாடு தொண்டை நாடு இல்லை, சோழ நாடுதான். நகர சிறப்புக்கு எடுத்துக்கொண்ட நகரம் காஞ்சிபுரம் இல்லை, திருவாரூர் தான். எனவே இவ்வாறு அவரை ஒரு குறுகிய எல்லைக்குள் அடக்குவது என்பது பொருத்தமற்றது. எல்லா நாடுகளையும் சோழ அனபாய சோழனை பாடுகிற அளவுக்கு வேற யாரையும் பாடலை, அவ்வளவு உயர்வா பாடுவார். சோழர்களை மிக சிறப்பித்து பாடுவார். சேரர்களையும் பாடியிருக்கிறார், பாண்டியர்களையும் பாடியிருக்கிறார். எனவே அவருக்கு எந்த கருத்து வேறுபாடும் உடையவர் இல்லை. தன்னுடைய நாட்டின் மீதுதான் பாட வேண்டும், தன்னுடைய நாட்டை பற்றி தான் பாட வேண்டும் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்டவர் அல்லர் நம்முடைய தெய்வ சேக்கிழார். அப்படி ஒரு குறுகிய நோக்கம் கொண்டவராக இருந்திருப்பாரானால் நிச்சயமாக அவர் தெய்வ சேக்கிழார் என்று அழைக்கப்பட்டிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பொதுமை நெறிவுடையவர். ஆனால் தான் எடுத்துக்கொண்ட காப்பியத்தில தொண்டை நாட்டை பற்றி முதலில் சொல்ல வேண்டிய பகுதி இதுவாக இருக்கிறது. தொண்டை நாட்டை பற்றி முதலில் சொல்ல வேண்டிய பகுதியாக இருந்ததாலே தொண்டை நாட்டை விரித்து பாடுகிறார். தொண்டை நாடு மிகச்சிறந்த நாடு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தொண்டை, அதாவது வேழம் உடைத்து மலைநாடு, மேதக்க கூடியர்கோன் தென்னாடு முத்துடைத்து, வேழம் உடைத்து மலைநாடு, வேழம் உடைத்து மலைநாடு யானை சேரநாட்டுல. அதே போல சோழ நாடு சோறுடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து, மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து என்று சொல்கிற பொழுது முதல்ல வேழம் உடைத்து மலைநாடு, மலைநாடு என்பது சேரநாடு, மேதக்க ஊழியர்கோன் தென்னாடு முத்துடைத்து, சோழ வளநாடு சோறுடைத்து,
சோழ வளநாடு சோறுடைத்து என்றால் என்ன? ரெண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று, நல்ல நீர்வளமும் நிலவளமும் இருப்பதனாலே சோற்று பஞ்சம் இல்லை. அது வெளிப்படை பொருள். உண்மை பொருள் என்ன என்றால், சோழ வளநாடு சோறுடைத்து என்றால், சோறு என்றால் வீடு பேறு. காவிரியினுடைய தென்கரையிலேயும் வடகரையிலே மட்டுமே 190 பாடல் பெற்ற திருத்தலங்கள். பாடல் பெற்ற திருத்தலங்கள் மட்டுமே 190. பாடல் பெறாத எத்தனையோ திருத்தலங்கள், சிவாலயங்கள் காவிரியினுடைய இருவருங்கிலும் இருக்கின்றன. இந்த வழிபாடுகளை ஒழுங்காக ஒருவன் செய்வானானால் நிச்சயமாக அவனுக்கு வீடு பேறு கிட்டும் என்ற வகையிலே சோழ வளநாடு சோறுடைத்து. தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு, தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு, தெளிந்த நீர் நிரம்பி இருக்கிற வயல்கள் சூழ்ந்திருக்கிற தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து என்பது ஔவையாருடைய பாடல். சான்றோர்களை கொண்டிருக்கிற நாடு. அப்ப மற்ற நாடுகளிலே சான்றோர்கள் இருக்க மாட்டாங்களா? நிச்சயமா இருப்பாங்க. ஒவ்வொரு நாடுக்கு ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட தொண்டை நாடு, அந்த பெயர்லே பாருங்க, தொண்டை நாடு. ஒவ்வொருத்தரையும் பார்த்து அது கட்டளை இடுவது போல இருக்கு. நீ சிவத்தொண்டு செய்வதை நாடு, தொண்டை நாடு, தொண்டு செய்ய நாடு, நாடுவாயாக தேடிச் செல், தொண்டினை செய்வதற்கு இடம் தேடிச் செல், அதை ஆராய்ந்து செய் என்று சொல்வது போல, கட்டளை இடுவது போல இருக்கிறது அந்த நாட்டினுடைய பெயரை, தொண்டை நாடு. ஆனால் உண்மையிலே அது காரண பெயர் வேற. ஆதொண்டங்குடியினாலே சுற்றி வந்த இளந்திரையனாலே ஆளப்பட்டதாலேதான் அது தொண்டை நாடாயிற்று. ஒரு சோழ மன்னனுக்கும் நாககன்னியர் ஒருத்திக்கும் பிறந்த, மணிவல்லத்திலே பிறந்த இளந்திரையன், அவனை அந்த தாய் ஆதொண்டங்குடியை சுற்றி கப்பல் வழியாக சோழனிடம் அனுப்புகிறாள். அந்த ஆதொண்டங்குடி சுற்றப்பட்ட இளந்திரையனால் ஆளப்பட்டதனாலே நாடு, அதனால தொண்டை நாடு ஆயிற்று. அதுக்கு தண்டக நாடு என்று இன்னொரு பெயர் உண்டு. தண்டக நாடு என்றாலும் தொண்டை நாடு என்றாலும் பொருள் ஒன்றுதான். தொண்டை நாடு என்று நமக்கெல்லாம் அறிவிப்பது போல இருக்கிறது என்றும் கொள்ளலாம். நம்முடைய பண்டை காலத்துல அதுவும் முன்னாடியெல்லாம் நம்முடைய சோழர்களுடைய ஆட்சியில் இருந்தது. 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அது பல்லவர்களுடைய ஆட்சிக்கு வந்தது. அதன் பின்னாலே பல்லவர்களோடு சோழர்களுக்கு மன உறவு ஏற்பட்டு காடவர்கள் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய ஆட்சி வந்தது. இப்படி அந்த தொண்டை நாடு சான்றோர்களை ரொம்ப பெற்றிருந்த நாடாக இருந்தது என்பதை நாம் அறிவோம். மிகச்சிறந்த தொண்டை மண்டல சதகம் முதலான நூல்கள் அந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்லுகின்றன. அந்த தொண்டை நாட்டை பற்றி நம்முடைய தெய்வ சேக்கலார் குறிப்பிடுகிற பொழுது மிகச்சிறந்த ஒரு செயலைத்தான் முதலில் அவர் அறிவிக்கிறார். முதல்ல சிவ பூஜை எழுந்த இடமே தொண்டை நாடுதான். கைலை மலையிலே உமையம்மையாருக்கு ஆகமங்களை போதித்துக் கொண்டிருக்கிற சிவபெருமான் எப்படி ஆகமங்களின் விதிப்படி சிவபூஜை செய்ய வேண்டும் என்ற செய்திகளை சொல்ல, அதை கேட்ட உமையம்மையாருக்கு சிவபூஜை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எழ பெருமானிடம் வேண்டுகிறார், நான் சிவபூஜை செய்ய வருகிறேன், எங்கே செய்யலாம்? அப்பொழுதுதான் பெருமான் சொல்லுகிறார், அந்த ஏகம்பம் என்று சொல்லப்படுகிற ஒற்றை மாமரத்தின் கீழமர்ந்து, கம்பையாற்றின் கரையிலே இருக்கிற ஒற்றை மாமரத்தின் கீழமர்ந்து நீ சிவபூஜை செய், நான் வருகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வரலாறை நாம் பின்னாலே இந்த விரிநூலினுடைய பல பகுதிகளிலே பார்க்க இருக்கிறோம். அந்த சிவபூஜையினுடைய தொடக்கத்தில் இருந்துதான் இந்த பகுதியையே ஆரம்பிக்கிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார். முதல் பாடல் பாருங்க. ஏயுமாறு பல் உயிர்களுக்கு எல்லையில் கருணை தாயனாள், தனியாயின தலைவரை தழுவ ஆயும் நான்மறை போற்ற நின்று அருந்தவம் புரிய தூய மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு. தொண்டை நன்னாடு மாதவம் செய்தது. ஒரு நாடு மாதவம் செய்தது. நாடு மாதவம் செய்தது என்றால் என்ன பொருள்? நாட்டை ஆண்ட மன்னர்களும் அத மன்னர்கள் வழியில் பின்பற்றி ஆழ்ந்த மக்களும் தொண்டு செய்திருக்கிறார்கள், தவம் செய்திருக்கிறார்கள். எதற்கு தவம் செய்திருக்கிறார்கள்? எல்லையில் கருணை தாயனாள். உமையம்மை சொல்கிறார் தெய்வ சேக்கிழார், எல்லை இல்லாத கருணை.
அம்மை எப்படிப்பட்ட அதான் இறைவனுடைய அந்த தாதான்மிய சம்பந்தத்தை சொல்லுகிற பொழுதே நம்முடைய சித்தாந்தம் என்ன சொல்லும்? ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். பெருமானுடைய அருள் தான் சக்தி என்பது. பெருமானுடைய அருள் தான் அம்மை. அதான் இங்கே எல்லையில் எல்லையே காண முடியாத பெருமான் அம்மையினுடைய அருள் எவ்வளவு, அது ஒரு எல்லை காண முடியுமா, அளவு காட்ட முடியுமா என்றால், அளவில்லாத கருணை தாயனாள், கருணை கொண்டு விளங்குகிற தாயை போன்றவள். தாயனாள், தாயனாள் தனியாயின. அனாள் என்றால் அந்நாள் என்றவருடைய தொகுத்தல் விகாரம். தாயை போன்றவள், எல்லை இல்லாத கருணையை தன்னகத்து கொண்டிருக்கிற தாயை போன்றவள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற தாயெல்லாம் எல்லை இல்லாத கருணையை தங்களுடைய குழந்தைகளிடம் கொண்டவர்கள் இல்லையா என்றால் நிச்சயமாக கொண்டவர்கள் தான், ஐயப்பாடில்லை. ஆனால் தன்னுடைய மக்கள் நன்றாக வாழ வேண்டும், நல்ல உடம்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல வலிமையான உணவுகளை கொடுத்து கொடுத்து அந்த தாய் உடம்பை வளர்க்கிறாய். அதனாலதான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து என்று பெருமானுடைய செயலை சொன்னார் நம்முடைய மணிவாசக பெருமான். எவ்வளவுதான் பாலை கொடுத்தாலும் அல்லது உடம்பு தேற்றினாலும் அந்த தாயினுடைய செயல் பெருமானுடைய அன்புக்கு ஈடாகாது. அதனால் தாயினும் நல்ல தலைவர் என்று நம்முடைய பெருமானை பாடுவார்கள். அப்போ உயிர்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் எல்லையில் கருணை தாயனாள், அளவு கடந்த அருளை பொழிகின்ற தாயை போன்றவளாகிய அம்மை. அது எல்லா உயிர்களுக்கும் எப்படி பாருங்க, முதல்ல பாருங்க, ஏயுமாறு பல்லுயிர்களுக்கும் ஏயுமாறு எல்லையில் கருணை தாயனாள். கருணையை அளவு கடந்து காட்டக்கூடியவள் தான், செலுத்தக்கூடியவள் தான் அம்மை. எல்லா உயிர்களிடத்தும் அது ஐயப்பாடில்லை என்றாலும் அந்தந்த உயிர்களின் பக்குவ நிலைக்கு ஏற்ப அம்மையினுடைய அருள் தன்மை வேறுபடும். மணிவாசக பெருமான் பாடுவார், வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்தரம்பாடி ஆடையல் வரம்பா வாய்ப்பார். வேதித்து நம்மை வளர்த்தெடுக்கிறாள். ஆன்மாக்களினுடைய பக்குவங்களுக்கு ஏற்ப, அவை செய்திருக்கிற நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப வேதித்து வேறுபாடு கருதி நம்மை அவ்வாறு செய்கின்ற நல்வினையோ தீவினையோ செய்திருக்கிற அந்த ஆன்மாக்களை வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த என்றால் அந்த துன்பங்களை, அந்த வினைகளின் பயன்களை துய்க்க செய்து அதன் பின்னாலே துய்க்கிற பொழுது மிகவும் சோர்ந்து போய் தொன்றை துன்பப்பட்டு அழிந்து போக விடாமல் இருப்பதற்காக வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி என்று பாடுவார். அதுபோல பல்லுயிர்க்கும் ஏயுமாறு என்று நம்முடைய தெய்வ சேக்கடார் தான் சொல்றார், எல்லா உயிர்களுக்கும் பொருந்துகிற வகையில். அதனாலேதான் நம் குறித்து வைத்திருக்கிற சஞ்சித வினைகள் அத்தனையும் ஒரே பிறவியில் கழித்து தீர்க்க வேண்டும் என்று கொடுக்கப்படவில்லை. எந்த அளவுக்கு இந்த பிறவியில் நம்மால் கழிக்க முடியுமோ அவ்வாறு கொடுக்கப்படுகிறது. அந்த சஞ்சிதத்தை நாம் பிராரத்தமாக கழித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆகாமியங்களையும் சேர்த்துக் கொள்கிறோம். அதனாலே மீண்டும் பிறவி வருகிறது என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிற செய்திகள். ஆனால் இந்த அம்மையார் என்ன செய்கிறார்கள்? ஏயுமாறு, பல்லுயிர்க்கும் ஏயுமாறு. இந்த உலகில் இருக்கிற பல்வேறு உயிர்களுக்கும், நீங்க பல்வேறு உயிர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் கருணையை காட்டுபவள் தான் தாய். அதான் இங்க சொல்றார், பல்லுயிர்களுக்கும் ஏயுமாறு எல்லையில் கருணை தாயனாள் தனியாயின தலைவரை தழுவ. தனியாயின தலைவரை, கைலையிலே எப்படி ஆகமங்களின்படி சிவபூஜை செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ, யாரை நோக்கி சிவபூஜை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்? தனியாயின தலைவர், ஒப்பற்றவராக விளங்குகிற சிவபெருமானை பற்றி வழிபாடு செய்வ பூஜை செய்ய வேண்டும். தழுவ என்பது உள்ளத்தால் தழுவ என்பதுக்குள்ளோம் பின்னாடி நிஜமாகவே தழுவிக்கொள்ளப் போகிறார்கள். தலைவரை தழுவ ஆயும் நான்மறை போற்ற. அந்த சிவபூஜை எப்படி இருக்க வேண்டும் என்றால் நான்மறைகளும் போற்றுகிற வகையில் அமைய வேண்டும்.
அதிலே குறிப்பிட்டிருக்கிற இயல்புகள் மாறாமல் செய்யப்பட வேண்டும். ஆனால் 4 மறைகள் பெருமானுடைய புகழை சொல்லலாமே தவிர சிவபூஜை விதிகளை ஆகமங்கள் தான் சொல்லுகின்றன. அதான் அடுத்த தொடர்ல சொல்ல பாருங்க. ஆயும் நான்மறை போற்ற நின்று, அந்த நின்று என்பதுதான் ஆகம வழியிலே நின்று, அம்மையார் தான் கேட்ட ஆகம வழியிலே நின்று அருந்தவம் புரிய, பெருமானுடைய வழிபாட்டை செய்வதற்காக அருந்தவம் புரிந்தார்கள். அந்த தவத்தினுடைய பயனாகத்தான் பெருமான் தவத்தை மெச்சி காஞ்சி மாநகரிலே கம்பையாற்றங்கரையிலே ஏகம்பத்தின் கீழ் அமர்ந்து நீ சிவபூஜை செய்வாயாக, நான் அங்கே வருகிறேன் என்று சொல்லி அவருடைய தோழியர் இருவரோடும் கலைமகளோடும் திருமகளோடும் அங்கே காஞ்சி மாநகருக்கு வருகிறார் தமையார் என்பதெல்லாம் நாம் திருக்குறிப்பு தொண்டநாயனாருடைய புராணத்திலே மேலே பார்க்க இருக்கிற செய்திகள். அப்ப இதற்கு அந்த அம்மையார் இங்கே ஆகம விதிப்படி நின்று பூஜை செய்வதற்கு பெரும் தவம் செய்தது, தூய மாதவம் செய்தது. மிக தூய்மையான மாதவம் செய்திருக்கணும். நம்ம அண்மை காலத்துல பாடினார் கவிமணி தேசிக விநாயகர், மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தவர் வேண்டுமம்மா என்று பாடினார். அதான் நம் நாட்டுல இன்னும் அந்த பெண்ணடிமை ஒழியவில்லை என்பதை காட்டுவதுதான். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்றால் அந்த மங்கையராக பிறந்த தன்மையை காட்டுவதுதான் உமையம்மையினுடைய செயல். தூய மாதவம் செய்தது, மிக பெரும் தவத்தை செய்திருந்தது. எதுக்கு தவம் செய்திருந்தது? நான்மறை வழிகாட்ட ஆகம வழி நின்று பெருமானுக்கு பூஜை செய்ய, அம்மையார் பூஜை செய்யவும், தனியாயின தலைவரை சிவபூஜையின் நிறைவிலே தழுவிக்கொள்ளவும், அவ்வாறு சிவபூஜை செய்வதற்கு தூய மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு. தொண்டை நாடுன்னு சொன்னாலே போதுமே, என் தொண்டை நன்னாடு என்றால் நன் என்பது இடைப்பிறவரல் என்பாங்க. ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பேருக்கும் இணைக்கும் நடுவில் ரெண்டு அந்த பெயர் வினைகளுடைய பண்புகளை உயர்த்தி காட்டுவது போல இடையிலே ஒரு சொல் வருமானால் அதை இடைப்பிறவரல் என்பார்கள். சாத்தன் உண்டான், சாத்தன் என்பது பெயர், உண்டான் என்பது வினை. ரெண்டுக்கும் இடையில பாருங்க, சாத்தன் வயிறார உண்டான் என்று ஒரு தொடர் வரும், ஒரு சொல் வரும். அப்ப சாத்தன் வயிறார உண்டான் என்றால் அந்த வயிறார என்பது இடைப்பிறவரல். அதனால ரெண்டுக்கும் பொருத்தமா இருக்கும். வயிறார உண்டான், எவன் உண்டான்? சாத்தன் உண்டான். மலையிலிருந்து உருண்டு விழுந்தான், மலையிலிருந்து விழுந்தான், உருண்டு விழுந்தான். இந்த உருண்டு என்பது இடைப்பெறவர்கள். அது போல தொண்டை நாடுன்னு சொன்னா போதும், தொண்டை நன்னாடு என்றார். அந்த நன்மை மிகச்சிறந்தது. அம்மை சிவபூஜை செய்வதற்குரிய மாதவம் செய்தது, சான்றோர்கள் பலர் தோன்றுவதற்குரிய மாதவம் செய்தது. இப்படி பல செய்திகளை நாம் அந்த நன்மை என்பதற்காக பொருள் கொள்ளலாம். இந்த புராணத்துல இந்த இடத்தில் மிக இன்றியமையாக நாம் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், திருக்குறிப்பு தொடர் புராணத்தின் வாயிலாக உமையம்மையார் அன்பர்களுடைய வேடம், சிவபூஜை இவையெல்லாம் இதான் சைவத்தினுடைய முடிந்த பொருள் என்பதை விளக்கி காட்டுகிற இந்த மாபெரும் காவியத்துள் அரண்பூசையனை சிவபூஜையனை ஆகம விதிப்படி உலகை ஆளுடைய நங்கையாகிய உமையம்மையார் செய்து காட்டுகின்ற இடமாகவே காஞ்சிபுரம் திகழ்வதனாலே முதல்ல அதைத்தான் சொல்லி இந்த தொண்டை நாட்டினுடைய சிறப்பை சொல்லுகிறார். வேற பாலாற்றினுடைய சிறப்பை சொல்லலாம், தொண்டை நாட்டில் இருக்கிற சிவத்தலங்களை சொல்லலாம், அதனுடைய 4 வளங்களை சொல்லலாம் என்றாலும் முதலில் சிவபூஜையை சொல்லி, ஏனென்றால் அந்த அம்மையார் பின்னாடி சிவபூஜையை செய்து பெருமான் மகிழ்ச்சி அடைந்து நீ வேண்டும் வரம் கேள் என்று கேட்கிற பொழுது 3 வரம் கேட்பார். அதை பின்னால் நான் பார்ப்போம். அதுல முதல் வரம் மட்டும் இப்போது நான் சொல்ல விடுகிறேன். இந்த உலகில் சிவபூஜை என்றும் குன்றாமல் வளர வேண்டும் என்றுதான் அந்த அம்மையார் வேண்டிக் கொள்கிறார். சிவபூஜை என்றும் குன்றாமல் தொடர வேண்டும் என்பதுதான் உமையம்மையினுடைய முதல் வேண்டுகோள்.
அந்த வேண்டுகோளின்படி இந்த அம்மையார் இங்கே சிவபூஜை செய்து காட்டியதனாலேதான் முதற் பாடலிலேயே இந்த சிவபூஜையினுடைய மாண்பினை சொல்றார். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தான் விரும்பும் உண்மையாவது என்னன்னு உங்களுக்கு தெரியலீங்களா? எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தான் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள பின்னாடி வருது. அண்ணலார் தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து என்று இதே திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்துல பின்னாலே நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்புடையது சிவபூஜை, சிவ வழிபாடு. பொதுவா தம்ப வழிபாடு என்றால் சிவ வழிபாட்டையும், தபம் என்றால் சிவபூஜையும் குறிக்கும் என்பது சைவத்துல ஒரு மரபு. சரி, இந்த பாடலை ஒரு முறை பாடுத்துட்டு அடுத்த பாடலுக்கு செல்லலாம். இதுல முதல் 5 பாடல்கள் தொண்டை நாட்டினுடைய பெருமையை சொல்லுகிற பாடல்களாகவும், அடுத்து 49வது பாடல் வரை தொண்டை நாட்டினுடைய இயல்பு, தொண்டை நாட்டு மக்களுடைய தன்மைகள், தொண்டை நாட்டினுடைய பலம் ஆகியவற்றை சொல்வதாகவும், 50வது பாடலிருந்து 110வது பாடல் வரை காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பு, காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பு, அதனுடைய வளம், காஞ்சிபுரத்தினுடைய சிறப்புகளை மட்டும் ஒரு 50 பாடலுக்கு மேல 62 பாடல்களிலே சொல்கிறார். அடுத்த கடைசி பகுதி ஒரு 18 பாடல்களிலே திருக்குறிப்பு தொண்டநாயனாருடைய வரலாறை தெய்வ சேக்கிழார் பாடுகிறார் என்பது நான் முன்பே சொன்ன செய்தி. இப்பொழுது இந்த முதற் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு நாம் 2வது பாடலுக்கு செல்லலாம். பல்லுயிர்களுக்கு ஏயுமாறு, இந்த உலகத்தில் தோன்றுகிற உயிர் தோற்றமில்லை, உயிர் எப்பொழுது நிலையானது. நாம தான் சொல்றோம் உயிர் தோன்றுதுன்னு சொல்லி. உயிர்களுக்கு உடல் தான் பெருமானால் கொடுக்கப்படுகிறது தவிர, எப்படி பதி அனாதியோ, பாசம் அனாதியோ, அதுபோல பசுக்களும் அனாதி. அதான் பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியனை போல் பசுபாசம் அனாதிம்பர் திருமூலன். அப்படி பல்லுயிர்களுக்கும் ஏயுமாறு, எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியான இன்பத்தையோ துன்பத்தையோ நம்மை கொடுத்து விடுவதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரே மாதிரி இன்பத்தையும் ஒரே மாதிரி துன்பத்தையும் அனுபவிப்பதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் வெவ்வேறானவை. அது காரணம் என்ன? அவர்களுடைய வினைகள், அவர்களுடைய நல்வினைகள், தீவினைகள், அவற்றுக்கு ஏற்ப அவர்கள் அனுபவிக்கிற அனுபவங்கள். அதைத்தான் இங்கே பல்லுயிர்களுக்கும் ஏயுமாறு, எல்லாருக்கும் அந்த வினையின் பயனை ஊட்டுகிறாள் என்றாலும் கூட அதை எப்படி ஊட்டுகிறாளாம்? எல்லையில் கருணை தாய், எல்லை இல்லாத கருணையோடு, அது அறக்கருணையாக மரக்கருணையாக பெரும்பாலும் செய்யப்படுகிற நிலையிலும் கூட எதற்காக எதுவாக இருந்தாலும் அது கருணை தான். தன்னுடைய திருவடியில் கொண்டு வந்து சேர்க்கிற, திருவருள் வியாபகத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கிற கருணை தான் அதற்கு காரணம். அதான் இங்கே எல்லையில் கருணை தாய் அனாள், அனாள் போன்றவள் என்பது பொருள். அந்நாள் என்பதுதான் அனாள் என்று வருகிறது. தாயனாள் தனியாயின தலைவரை, ஒப்பற்ற பெருமன், தனக்கு ஓமை இல்லாதான், பெருமானுக்கு ஓம நிலி என்றெல்லாம் சொல்வார்கள். அதான் தனியாயின தலைவர். பெருமானுக்கு இணை யாருமே இல்லை. மற்ற கடவுளருக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்து செயல்படுத்தி வரும் பெருமான் தான். படைக்கின்ற தொழிலையும், காக்கின்ற தொழிலையும், ஒடுக்கின்ற தொழிலையும், மறைக்கின்ற தொழிலையும், அருளுகின்ற தொழிலையும் ஆகிய எல்லாவற்றையும் கடவுளர்களுக்கு தந்திருக்கிறவர் பெருமான் தான். அதனாலதான் இங்கே எல்லா உயிர்களுக்கும் எல்லையில்லாத கருணை தாயனாளாகிய அம்மை தனியாயின தலைவரை, ஒப்பற்றவராகி யாரோடும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத தலைவராகிய பெருமானை தழுவிக்கொள்ள சிவபூஜை சொல்ல, அவர் தழுவ, அந்த அம்மையார் தழுவ தூய மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு. ஆயும் நான்மறை போற்ற நின்று அம்மையார் சிவபூஜை செய்ய மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு என்று நாம் அந்த தொண்டை நன்னாட்டுடைய சிறப்பை அங்கெல்லாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். தலைவரை தழுவுவதற்கு மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு. அது போலவே நான்மறைகளும் போற்ற ஆகமொழியிலே நின்று அம்மையார் சிவபூஜை செய்ய மாதவம் செய்தது, தூய மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு என்று
அந்த தொண்டை நன்னாட்டுடைய பெருமை ஆண்டெல்லாம் சேர்த்து இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆடு மாதவம் செய்தது என்றால் நாட்டில் உள்ள மக்களும் மன்னர்களும் எல்லாரும் சேர்ந்து மிக சிறப்பாக கோயில் வழிபாடாக இருந்தாலும் சரி, சிவ பூஜை தனி வழிபாடாக இருந்தாலும் எல்லாவற்றையும் செம்மையாக செய்தால்தான் இது. இந்த வேள்வி செய்வதாக இருந்தாலும், வேதம் போதுவதாக இருந்தாலும், எல்லா செயல்களும் அவரவருக்குரிய செயல்கள் ஒழுங்காக செய்யப்படுமானால் அதான் நாடு செய்கிற தவம். அவ்வாறு நாடு செய்கிற தவம் செய்தால் நிச்சயமாக அந்த நாடு தூய மாதவம் செய்த நாடாகத்தான் இருக்கும். அந்த தூய மாதவம் செய்த நாட்டில் இப்படிப்பட்ட நன்மைகள் நிகழும், அது நன்னாடாக திகழும் என்பது தெய்வ சேக்கிழார் இந்த வரலாற்றின் வழியாக உணர்த்துகிற உண்மை. சரிங்க, அடுத்த 2வது பாடல் போறோம். நன்மை நீடிய நடுநிலை ஒழுக்கத்து நயந்த நன்மை மேவிய நயந்த தன்மை மேவிய தலைமைசால் பெருங்குடி தழைப்ப வன்மை ஓங்கு எயில் வளம்பதி பயின்றது வரம்பில் தொன்மை மேன்மையில் நிகழ்வது பெருந்தொண்டை நாடு. தொன்மை மேன்மையில் நிகழ்வது, காஞ்சிபுரம் எவ்வளவு பழமையான நகரம் சொல்ல முடியாது. என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் எங்கெங்கோ போகிறார்கள், சீன யாத்திரைகள் சொல்லுகிறார்கள். அந்த பீகாரில் இருந்து இங்கே பௌத்த துறவிகள் நாலந்தா பல்கலைக்கழகத்திலிருந்து வந்ததை சொல்லுகிறார்கள். இன்னும் பல்வேறு சமய ஆய்வு மன்றங்கள் இருந்தன, அவற்றை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. நம்முடைய நாயன்மார்களை பல நாயன்மார்களுடைய அவதார தலமாக இருக்கிறது. இப்படி மிக தொன்மை வாய்ந்தது காஞ்சி மாநகரம். நகரேஷு காஞ்சிம்பர். மலர்களிலே சிறந்தது மல்லிகை, சக்திகளிலே சிறந்தது புருஷ சக்தி ஆகிய திருமால். அதை போல நகரங்களிலே சிறந்தது காஞ்சி மாநகரம் என்று ஒரு வடமொழி பாடல் உண்டு. நகரேஷு காஞ்சி, நகரங்களில் ஈஸ்வர தன்னுடையது, தலைமைத்தன்மை வாய்ந்தது என்பது பொருள். அப்படிப்பட்ட காஞ்சி மாநகரம் எப்படி விளங்கிற்று? நன்மை நீடிய நடுநிலை ஒழுக்கத்து நயந்த தன்மை மேவிய தலைமைசால் பெருங்குடி தழைப்ப. நல்ல குடிமக்கள், நல்ல செல்வ வளம் மிக்க குடிமக்கள் செழித்து வாழ்கிறார்கள். பஞ்சம் என்ன இல்லை. எப்படி அங்க அயோத்திக்கு சொல்ற பொழுது வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் என்று கம்பன் சொல்வது போல இங்கேயும் வறுமை இல்லை. எப்படி, எதனாலே என்றால் நடுநிலை ஒழுக்கத்தினாலே தொடர்ந்து நன்மைகள் அந்த நாட்டுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாட்டிற்கு நன்மைகள் மட்டுமே தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கின்றன, நன்மை நீடுகிறது என்றால் என்ன காரணம் என்றால் அங்கே நடுநிலை ஒழுக்கம் தவறாதவர்கள் வாழ்கிறார்கள் என்பது பொருள். நடுநிலை ஒழுக்கமும் தெரியும், நடுநிலையும் தெரியும். இந்த நடுநிலை பெறலாத ஒழுக்கமுடையவர்கள், ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே என்று ஒரு புலவர் பாடுவது போல, ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே, என்னுடைய ஊர் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்றார். அது போல இங்கேயும் நடுவுநிலை ஒழுக்கம், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமைதானே சான்றோர் கனி. அப்படிப்பட்ட சான்றோர்கள் வாழ்கின்ற, நடுநிலை ஒழுக்கம் தவறாமல் வாழ்கிற, அந்த நடுநிலை ஒழுக்கத்தை விரும்பி வாழ்கிற தன்மை உடைமையினாலே தலைமைசால் பெருங்குடி தழைப்ப, அல்ல தலைமை பண்போடு கூடிய பெருங்குடிகள் தழைத்து வாழ்கின்றார். பெருங்குடின்னா சாதாரண இல்லை, முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்பர் கலிப்பர் பெருங்குடி என்று அந்த மதுரை மூர்த்தி நாயனாருடைய வரலாறு, அவர் வணிகர் குடியில பிறந்தார் பார்க்கிற பொழுது வணிகர் குடி 3 பெருங்குடிகளை உடையது. அது இப்பர் கலிப்பர், இன்னொன்று இந்த பெருங்குடி. பெருங்குடிதான் அந்த சிலப்பதிகாரம் எடுத்துக்காட்டு கூட பார்த்தோம். பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே என்ற அந்த கோவலன் பாராட்டுவான். பெருங்குடி வாணியன்
அரும்பெற மகளே, பெருங்குடி வாணகன் பெருமட மகளே என்று அந்த கோவலன் பாராட்டுகிற பொழுது, கண்ணகியை பாராட்டுகிற பொழுது, அதை ஆழிடை பிறவா இசையே என்கோ, மலையிடை பிறவா மணியே என்கோ, அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ என்று அந்த தாழிரும் கூந்தல் தையால் நினை என்று பலவட பாராட்டுவான் அல்லவா. அப்போ அந்த கண்ணகியை பற்றி சொல்கிற பொழுது, பெருங்குடி வாணியன் பெருமட மகளே, அரும்பெறல் பாவாய், ஆறுயிர் மருந்தே என்றெல்லாம் பாடுவான், பாராட்டுவான். அப்படிப்பட்ட குடிமக்கள் பலர் தழைத்து வாழ்ந்திருக்கிறார்கள் காஞ்சி மாநகரத்தில் என்பதுதான் இங்கே முதல் 2 அடியிலே சொல்லப்படுகிற செய்தி. அவர்கள் அவ்வாறு பெருங்குடி தழைத்து வாழ்வதற்கு என்ன காரணம் என்றால், நடுநிலை ஒழுக்கத்து நயந்த தன்மை. அவர்கள் பணியில் நடுநிலை தவறாமல் வாழ்ந்திருக்கிறார்கள், நடுநிலையிலிருந்து விலகாமல் வாழ்ந்திருக்கிறார்கள், அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். நடுநிலை ஒழுக்கத்து நயந்த தன்மை, அதை விரும்பி செய்திருக்கிறார்கள். அதனாலேதான் அங்கே பெருங்குடிகள் தழைத்து வாழ்ந்தன. நன்மை நீடிய என்றால் தொடர்ந்து தொண்டை நாட்டுக்கு நன்மைகள் மட்டுமே பெருகி கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், அங்கே வறுமையே இல்லை, கொள்ளையே இல்லை, தீமையே இல்லை. பின்னாடி பார்க்க இருக்கிறோம், தீமை என்பதை கனவிலும் இணையா தூய மாந்தர் வாழ்ந்தார்களாம். உடன்பாட்டு வகையிலும் எதிர்மறை வகையிலும் மிக அழகாக தொண்டை நாட்டினுடைய சிறப்பையும் காஞ்சி மாநகரின் சிறப்பையும் நம்முடைய தெய்வ சேக்கலார் சொல்லி வருகிற பொழுது, தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை மாந்தர்கள், சிந்தையுடைய தூய மாந்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த மாந்தர்களுடைய தன்மை என்னவாக இருக்கும் என்றால், அவர்கள் அவ்வாறு வாழ்ந்ததனாலதான் நன்மை நீடித்து தொடர்ந்து நன்மைகளே பெருகி கொண்டிருந்தது தொண்டை நாட்டுக்கும் தொண்டை நாட்டில் இருக்கிற பல பதிகளுக்கும். அந்த நன்மை நீடிய நடுநிலை ஒழுக்கம் தவறாதவர்கள். அந்த நடுநிலை ஒழுக்கம், நடுநிலை என்பதே திருக்குறள் ஒரு அதிகாரம் உங்களுக்கு தெரியும். ஒருவால் கூடாமல், வேண்டிய வேண்டாதம் பார்க்காது, எல்லாரையும் ஒப்ப நோக்குவது, நாரி நீர் என்று பாராமல் ஒப்ப நோக்குகிற தன்மைதான் நடுநிலைமை. இவன் வேண்டியவன் வேண்டாதவன் என்றெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட நடுநிலை ஒழுக்கத்தை பின்பற்றிய தன்மையினாலேதான் அங்கே அந்த ஊர் பெருங்குடி தழைத்த தலைமை சால் தன்மை மேவிய என்றால் தன்மை பொருந்திய. என்ன தன்மை பொருந்திய? நடுநிலை ஒழுக்கத்து நன்மை பொருந்திய, தன்மை பொருந்திய இயல்புகள் பொருந்தி இருக்கிற தலைமையினாலே பெருங்குடிகள் தழைத்து வழங்க வன்மை ஓங்கையில் வளம்பதி பயிர்ந்தது. நல்ல வலிமையான உயர்ந்த மதில் சுவர்களாலே சூழப்பட்ட பல பதிகள் தொண்டை நாட்டில் இருந்தன. வன்மை ஓங்கு எயில், எயில் என்றால் மதிர்ச்சுவர்கள், ஓங்குன்னா மிக உயர்ந்த, வன்மைன்னா வலிமையான, வலிமையும் உயரமும் உடைய மதிலால் சூழப்பட்டிருக்கிற பல நகரங்களை தன்னகத்து கொண்டு விளங்கிற்று தொண்டை நாடு. அதான் இங்கே வன்மை ஓங்கிய வளம்பதி பல, வளம்பதி பயின்று அது வரம்பில் தொன்மை மேன்மை, எல்லையில்லாத பழமையும் மேன்மையினையும் கொண்டு நிகழ்வது பெருந்தொண்டை நன்னாடு என்று மிக அழகாக சொல்கிறார். பெருங்குடி பற்றி நாம் முன்னாடியே பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். அந்த காஞ்சி மாநகரம் தழைத்து ஓங்குவதற்கு, காஞ்சி மாநகரம் மட்டுமல்ல, தொண்டை நாட்டில் இருக்கிற பல தலங்களும் தழைத்து ஓங்குவதற்கு என்ன காரணம் என்றால், நடுவுநிலை ஒழுக்கத்தில் தவறாதவர்கள். இவர் வேண்டியவர்கள், எனவே இவர்கள் என்ன வேண்டுமானாலும் தவறு செய்யட்டும், இவர்கள் வேண்டாதவர்கள், இவர் நல்லதே செய்தாலும் கூட அது ஏற்கத்தக்கதல்ல என்ற நிலை இல்லாமல், இன்னார் இனியர் என்று கருதாமல் ஒப்ப நோக்குகிற தன்மைதான் நடுவுநிலைமை தன்மை. அந்த ஒழுக்கத்தை அவர்கள் மேற்கொண்டிருந்த தன்மையினாலேதான், அந்த தன்மையில் அவர்கள் நயந்த தன்மை விருப்பத்தோடு அந்த தன்மையை, அந்த இயல்பை பெற்றிருந்ததனாலேதான் அது தலைமை சால் நகரமாக, பெருங்குடிகள் தலைமை சால் பெருங்குடிகள் தழைத்து வாழ்கின்ற நகரமாக விளங்கிற்று. நன்மைகள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தன என்ற அந்த முதல் 2 அடிக்கு நாம் பொருள் கொண்டு, அப்படிப்பட்ட தன்மையோடு கூடிய நகரங்கள் எத்தனை
காஞ்சிமா நகரம் மட்டுமா என்றால் இல்லை. வன்மை ஓங்கு எயில் வளம்பதி பயின்றது. வலிமையான வன்மை, வலிமையான ஓங்கையில் உயர்ந்த மதிர்ச்சூழலாலே சூழப்பட்ட வளம்பதிகள் பல பயின்றதுதான் அந்த தொண்டை நாடு. அது பரம்பில் தொன்மை மேன்மை. அதுல எப்படி அந்த அம்மையார் எல்லையில் கருணை தாயானால் என்று சொன்னாலோ அதுபோல தொண்டை நாடும் பரம்பில்லாத, எல்லை காட்ட முடியாத, எல்லை அளவிட முடியாத, கால எல்லைக்கு அப்பாற்பட்ட அல்ல தொன்மை உடையது. தொன்மையும் உடையது, மேன்மையும் உடையது, இரண்டாலும் சிறந்து திகழ்வது பெருந்தொண்டை நாடு என்று பெருமைக்குரிய தொண்டை நாடு என்று இந்த நாட்டினுடைய சிறப்பை இந்த பாடலும் குறிப்பிடுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார். அடுத்து 3வது பாடல். நல் திறம்புரி பழையனூர் சிறு தொண்டர் நவை வந்து உற்றபோது தம் உயிரையும் வணிகனுக்கு ஒருகால் சொற்ற மெய்மையும் தூக்கிய சொல்லையே காக்க பெற்ற மேன்மையில் நிகழ்ந்தது பெருந்தொண்டை நாடு. ரொம்ப அருமையான செய்தியை சொல்கிறார் இங்க. நம்ம அவர்கள் ஒரு தராசு தட்டு வச்சு ஒரு நிறை போடுகிறார்கள். என்ன நறுக்கிறார்கள்? ஒரு தட்டிலே தங்களுடைய உயிரை வைக்கிறார்கள், இன்னொரு தட்டிலே தாங்கள் சொன்ன சொல்லை வைக்கிறார்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவது முக்கியமானதா, உயிரை காப்பாற்றுவது முக்கியமானதா என்று பார்க்கிற பொழுது சொன்ன சொல்லை காப்பாற்றுவதுதான் முக்கியமானது, இன்றியமையாதது என கருதி என்ற முடிவுக்கு வந்து 70 வேளாளர்கள் தங்களுடைய இனிய உயிரை தீக்குடியில் பாய்ந்து மாய்த்து கொண்டார்கள். அந்த வரலாறு பொய்யான வரலாறு இல்லை. பழையனூர் திருவாலங்காட்டுக்கு பக்கத்துல நம்ம அண்டமுறை நிமிர்ந்தாடும் ஐயருடைய அடியின் கீழ் இருந்து அம்மையார் பாடிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த ஆலங்காட்டு கண்மையிலே பழையனூர் என்று ஒரு ஊர். பழையனூர் ஆலங்காடு என்று ரெண்டு தலங்களையும் சேர்த்தே சொல்லுவார்கள். அந்த பழையனூர் நீலி என்று ஒரு கதை அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இந்த கதை வந்து தமிழில் மட்டுமல்ல, தமிழில், தெலுங்கில், மலையாளத்தில், சமணத்தில், பௌத்தத்தில், சைவத்தில் எல்லா சமயங்களிலும் சொல்லப்படுகிற கதை. அவரவருடைய சமய கோட்பாடுகளுக்கு ஏற்ப மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பழையனூர் நீலியினுடைய வரலாற்றை கேட்ட சேர சோழ பாண்டியர்கள் எப்படியெல்லாம் அந்த வேளாளருடைய பெருமையினை போற்றி இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவனுடைய தனிப்பாளர்கள் பல சொல்லுகின்றன. அப்படி என்ன ஒரு வரலாறு என்றால் நல் திறம்புரி பழையனூர் சிறு தொண்டர். பழையனூர்ல இருந்த சிவனடியார்கள். சிறு தொண்டர் என்றால் நம்முடைய திருச்செங்காட்டானுடைய சிறு தொண்டருக்கு போயிடக்கூடாது. அவர் அடியார்களுக்கு முன்னே தன்னை சிறியவராக காட்டிக் கொண்டதனாலே சிறு தொண்டர் அழைக்கப்பட்டார் அல்லவா? அதை போலவே இவர்களும் தங்களை சிவனடியார்கள் என்றும் அதே நேரத்தில் தங்களை மிக சிறுமை உடையவர்களாகவும் காட்டிக் கொண்டார்கள். அதனாலே சிறு தொண்டர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் நல் திறம்புரி பழையனூர் சிறு தொண்டர். நல்ல செயலையே செய்கிற, நல்ல திறத்தினையே விரும்பிய நல் திறம்புரி. தாங்கள் செய்கின்ற எல்லா செயலும் நல்ல செயல்களாக இருக்க வேண்டும். அதுவே நம்முடைய தொடர்ந்து செயலாக இருக்க வேண்டும், தொடர்ந்து செயலாக இருக்க வேண்டும் என்று விரும்ப பழையனூர் சிறு தொண்டர். நவை வந்து உற்ற போது, தங்களுக்கு ஒரு குற்றம் வந்து சேர்ந்த பொழுது, நவைனா குற்றம், நவை வந்து உற்ற போது ஒரு தட்டிலே தம்முடைய உயிரையும் வணிகருக்கு ஒரு கால் சொற்ற மெய்மையும், ஒரு வணிகனுக்காக தாங்கள் சொன்ன சொல்லை இன்னொரு தட்டிலே வைத்து தூக்கி பார்க்கிறார்கள். அப்ப தங்களுடைய உயிரை விட தாங்கள் சொன்ன சொல் தான் பெருமை. காப்பாற்றப்பட வேண்டியது உயிரை உயிரை காப்பதை விடவும் தாங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக அந்த பழையனூரில் இருந்த வேளாளர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதான் இங்கே நற்றிறம்புரி நல் திறம்புரி பழையனூர் சிறு தொண்டர் நவை வந்து உற்ற போது. தங்களுக்கு ஒரு குற்றம் வந்து சேர்ந்தது. என்ன குற்றம் வந்து சேர்ந்தது நான் சொல்லிவிடுகிறேன். நவை வந்து உற்ற போது தம் உயிரையும் உயிர் ரொம்ப சிறப்பானது இல்லைங்களா? அந்த உயர்ந்து சிறப்புடைய அந்த உயிரையும் கூட அவர்கள் இழக்க துணிந்தார்கள். அந்த உயிரையும்
ஒரு கால் சொற்றமையையும் அந்த வணிகரிடம் ஒரு நேரத்தில் அவர்கள் சொன்ன அந்த சொல்லையும் தூக்கி ஆராய்ந்து பார்த்து, சொல்லையே காக்க, உயிரை காக்க இல்ல, தாங்கள் சொன்ன சொல்லையே காக்க பெற்ற மேன்மையின் நிகழ்ந்தது, காக்க பெற்ற மேன்மையின் நிகழ்ந்தது. சொல்லை காப்பதற்காக அந்த 70 வேளாளர்கள் தங்களுடைய உயிரை விட்டார்கள். அப்படிப்பட்ட மேன்மையில் நிகழ்ந்தது பெருந்தொண்டை நாடு என்று மிகச்சிறப்பான இந்த செய்தியை சொல்லுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அந்த நிகழ்ச்சியை திருவாலங்காட்டு பதிகத்துல முதற் பாடலிலேயே ஞானசம்பந்த பெருமான் இந்த நிகழ்ச்சியை பாடுகிறார். ஞானசம்பந்த பெருமான் திருவாலங்காட்டுக்கு போகிறார். அந்த பழையனூர் நீதியினுடைய வரலாற்றை பாடுகிறார். அந்த வேளாளர்களுடைய சிறப்பை பாடுகிறார். முதற் பாடலிலேயே பாடுகிறார். எப்படி பாடுகிறார்? துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவி போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும் என்பது வரை பெருமான் அவருக்கு செய்த உதவிகள். ஞானசம்பந்த பெருமான் என்ன நினைக்கிறாரு? தனக்கு பெருமான் இப்படியெல்லாம் துணை செய்கிறார். என்ன செய்கிறார்? நான் ஒரு செயலை செய்வதற்கு மறந்து போய் தூங்கினாலும் அந்த தூக்கத்திலிருந்து என்னை எழுப்பி இதை நீ செய் என்று சொல்ல வருபவரும் அவர்தான். அதான் துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வேண்டி என்னை படிகொள்பவரும் அவர்தான். அதோடு மட்டுமல்ல, வழுவி போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும், நான் பாட மறந்த நிலையில் என்னை நினைவுபடுத்தி நீ என்னை பாடு என்று என்னை நினைவிப்பாரும் அவர்தான் என்பது வரை அவருக்கும் பெருமான் செய்த கருணையை சொல்லி வந்தவர் அடுத்து சொல்கிறார், முன்னை நட்பாய் வஞ்சப்படுத்தி ஒருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலங்காட்டெம் அடிகளே என்பதிலே தான் இந்த வரலாறு சொல்லப்படுகிறது. என்ன வரலாறு? இந்த வரலாற்றை கருத்து வேறுபாடுகள், நிறைய இடத்துக்கு ஏற்ப வரலாறுகளை மாற்றி இருக்கிற தன்மை, மலையாளத்தில் ஒரு மாதிரி, தெலுங்கில் ஒரு மாதிரி, தமிழில் ஒரு மாதிரி, அதோடு மட்டுமல்லாமல் சமண சமயத்தில் வேற மாதிரி, நீலகேசி என்ற காப்பியத்தில் வேற மாதிரி வாரெல்லாம் வரலாறு புனையப்படுகிறது. என்றாலும் இங்கே நம்ம சைவத்தில் பழையனூரை சார்ந்த 70 வேளாளர்கள் ஏன் தீப்பாய்ந்து இறந்து போனார்கள் என்பதுதான் இன்றியமையாத செய்தி. அந்த பழையனூர் கண்மையில காஞ்சியில ஒரு வணிகன், அந்த வணிகன் திருமணமானவன், சற்றே ஒழுக்க குறைபாடுடையவன், பணத்தை வாழ் சென்றவன். அப்பொழுது அவனுடைய மனைவி அவனுடைய இழிவான ஒழுக்கத்தை சுட்டிக்காட்டி திருத்த முயல்கிறாள். நல்லதுதான் செய்கிறான், திருத்த முயல்கிறாள். அப்பொழுது அந்த வணிகர் என்ன செய்ய விடுகிறான்? தன்னுடைய இன்பத்திற்கு அவள் தடையாக இடையூறாக இருக்கிறாள் என்று அவளை கொன்று விடுகிறான். தன்னுடைய மனைவியை கொன்று விடுகிறான். கொன்று விட்டாருக்கு பிறகு அவனுடைய மனைவி, இந்த இடத்துல தாங்க மொழிக்கு மொழி மாறுபடுகிறது. அவள் ஒரு பேயை மாறிவிடுகிறாள். அதான் நீலி என்னும் பெயரோடு பேயாக மாறுகிறாள். அவள் இவனை எப்பொழுதும் வஞ்சம் தீர்ப்பதற்கு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறாள். இந்த தன்னுடைய மனைவி பேயாக தெரிந்து தன்னை கொல்லுவதற்கு முயற்சி செய்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டவுடன் அந்த வணிகன் என்ன செய்கிறான்? ஒரு மந்திரவாதியிடம் செல்லுகிறான். அந்த மந்திரவாதி ஒரு வாள் கொடுக்கிறார். ஒரு வாளை கையில் கொடுத்து, இந்த வாள் உன்னிடம் இருக்கிற வரை அந்த பேயினால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒரு வாளை கையில் கொடுக்கிறான். அவனும் தன்னை விட்டு அந்த வாள் பிரியாமல் எப்பொழுதும் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறான். ஏனென்றால் அந்த தன்னால் கொல்லப்பட்ட மனைவியினுடைய பேய் தன்னை கொண்டுவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக எப்பொழுதும் அந்த வாளை தன்னோடு வைத்திருக்கிறான். இவன் ஒரு முறை வாணிகத்தின் பொருட்டு திருவாலங்காடு செல்லுகிறான். அப்பொழுது அவனுடைய மனைவி நீலி
நேரம் பார்த்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது இவன் நம்மிடம் மாட்டுவான், அவனை கொல்லலாம் என்று நேரம் பார்த்து கொண்டிருக்கிறது. நெருங்க முடியாத அளவுக்கு எப்பொழுதும் தன்னுடைய கையில் வாளோடு இருக்கிறான் அவன். இப்பொழுது அவன் திருவாலங்காட்டிற்கு செல்லுகிற பொழுதும் தன்னுடைய கையில் வாளோடு தான் செல்லுகிறான். இந்த பேயும் பின்தொடர்கிறது, நீலி என்னும் பேயும் பின்தொடர்கிறது. இந்த பேய் பின்தொடர்வதை தெரிந்து கொண்ட அந்த வணிகன் பழையனூருக்கு சென்று, பழையனூர் இருக்கிற ஒரு சபை, இந்த சபையில் 70 பேர் இருக்க கொண்ட ஒரு சபை, அந்த சபையினரிடம் சென்று தன்னை அடைக்கலப்படுத்திக் கொள்கிறார். ஐயா, என்னை தொடர்ந்து ஒரு பேய் வருகிறது, அது நீலி என்னும் பேய், அது என்னை கொல்ல வருகிறது, நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அவரிடம் கேட்கிறார். அப்ப அந்த பெண், அவனுடைய மனைவி, அந்த பேய் நீலி என்னும் பேய் என்ன செய்கிறது, வருகிற வழியிலே ஒரு கள்ளி கொம்பை ஒடித்து தன்னுடைய கையில் குழந்தையாக ஆக்கி கொண்டு அதே சபைக்கு வந்து, இவன் என்னுடைய கணவன், என்னோடு வாழ்வதற்கு மறுத்துவிட்டு பரத்தைகளோடு அவன் தெரிந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய குழந்தை என்று சொல்லி அந்த குழந்தையை கீழே விடுகிறாள். அந்த குழந்தை நேரே அவனிடம் சென்று அப்பா என்று கூப்பிடுகிறது. அந்த 70 பேர் கொண்ட சபை ரொம்ப குழம்பி போய் விடுகிறார்கள். எப்படி தீர்ப்பு வழங்குவது? இவள் பெண்ணே இல்லை, பேய், இவள் என்னை கொல்லுவதற்கு வந்திருக்கிற சதி இது, நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அவர்களிடம் இவன் முறையிடுகிறான். அடைக்கலம் என்று அவரிடம் தன்னை ஒப்படைத்துக் கொள்கிறான். அதே நேரத்தில் இந்த பெண் என்னுடைய கணவன் தான், இவன் பரத்தமை ஒழுக்கமுடையவன், எங்களோடு சேர்ந்து வாழ விழையாமல் இவ்வாறு அவன் செய்கிறான், பாருங்கள் அவனுடைய குழந்தையை தந்தை என்று அழைக்கிறது என்ற உடனே அந்த சபையவர்கள் சற்றே குழம்பி போய், சரி, தீர்ப்பை நாளைக்கு வழங்குவோம், இன்று நீங்கள் 2 பேரும் ஒன்றாக தங்கி இருங்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அவன் மிகவும் பயந்து போய் விடுகிறான். அந்த வணிகன் அவன் அந்த உண்மையை சொல்லல அவங்க கிட்ட. நான் என்னுடைய மனைவியை கொன்றவள் தான் பேயாக வருகிறாள் என்று சொல்லி இருந்தால் அவர்கள் நம்பி இருப்பார்கள். ஆனால் அந்த மனைவியை கொன்ற செய்தியை சொல்லாமையினாலே இந்த பேய் இவனுக்குதான் இது பேயா தெரிந்தால் அவளுக்கு நல்ல ஒரு பெண்ணாகத்தான் தெரிகிறாள். அப்போ இந்த இரவு தங்கியிருன்னு சொன்ன உடனே அந்த பெண், அதாவது பெண் உருவில் வந்திருக்கிற அந்த பேய் சபையோரிடம் சொல்லுகிறது, இவன் கையிலே ஒரு வாள் வைத்திருக்கிறான், அந்த வாள் அவன் கையில் இருக்கிற பொழுது நாங்கள் 2 பேரையும் எங்களை அவனோடு சேர்ந்து தங்க சொல்லுகிறீர்கள், இரவில் அவன் எங்களை வெட்டி விடுவான், அந்த வாளினால் என்னையும் என்னுடைய குழந்தையும் கொன்று விடுவான், எனவே அந்த வாளை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த நீலி என்னும் பேய் சபையினிடம் கேட்க, இவன் அஞ்சுகிறான், ஐயோ இந்த வாள் இல்லை என்றால் என்ன இந்த பேய் கொண்டு விடும் என்று. அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், நீ கவலைப்படாதே, நாங்கள் உங்களை அடைக்கலம் தந்திருக்கிறோம், இரவு இந்த இடத்தில் நீங்கள் இருவரும் தங்கி இருங்கள், நாளை காலையில் தீர்ப்பு வழங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். இவன் எவ்வளவு சொல்லி பார்க்கிறான், ஆனா அந்த ஒரு உண்மையை அவனால் சொல்ல முடியல. மனைவியை கொன்று விட்டேன், அதுதான் அவதான் பேயா வருதுன்னு சொல்லல. அப்ப அந்த வாழை இந்த பெண் சொன்னபடி அவர்கள் கேட்கிறார்கள். இந்த நீதி அந்த சபையில் இருந்தவர்கள், இந்த வாள் அவனிடம் இருந்தால் என்னை கொன்று விடுவான், ஆனால் வாள் இல்லை என்றால் இவள் கொன்று விடுவாள் என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே சபையோடு என்ன செய்கிறார்கள், இந்த வாளை வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். இருவரையும் ஒரு இடத்தில் தங்க வைக்கிறார்கள். மறுநாள் காலையில் போய் பார்க்கிறார்கள். அந்த வணிகன் சொன்னபடி அவனை கீறி கிழித்து அந்த பேய் ரத்தம் ஒழுக துண்டாடி போட்டுவிட்டு மறைந்து போயிருக்கிறது. அப்பொழுது அந்த வணிகர்கள் தங்களுடைய உயிர் பெரிதா இல்ல, முதல் நாளே சொல்றாங்க, அப்படி உனக்கு ஏதேனும் ஏற்பட்டால் நாங்கள் 70 பேரும் எங்களுடைய உயிரை தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அதை யோசித்து பார்க்கிறார்கள், நம்முடைய உயிர் பெரிதா, அந்த வணிகனுக்கு நாம் சொன்ன சொல் பெரிதா என்று பார்க்கிற பொழுது அந்த வணிகனுக்கு தாங்கள் சொன்ன சொல்தான் பெரிது, எனவே அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய தீக்குளத்தை உருவாக்கி அது அந்த 70 பேர் இறந்து போகிறார்கள். பழையனூரில் இன்றும் அந்த நீலி குளம் என்ற ஒரு குளமும் அதனுடைய கரையில்
சிதைந்து போன நிலையில் 70 உருவங்களும் அந்த நீலி பேயினுடைய உருவமும் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்போ இந்த அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, அதான் இங்க சொல்லப்படுகிற செய்தி பாருங்க. நல் திறம்புரி பழையனூர் சிறு தொண்டர். இந்த சிறு தொண்டர்கள் என்பவர்கள் அந்த பழையனூரில் இருந்த சிவனடியார்கள். தொண்டர்களிலேயே தங்களை சிறுமை உடையவர்களாக, எப்படி அந்த சிறு தொண்டர் அங்கே திருச்செங்காட்டாங்குடியில் எல்லா அடியாவர்களுக்கு முன்னாடி தன்னை ஒரு சிறுமையான தொண்டராக காட்டிக் கொள்வாரோ, அதே போல இவர்களும் தங்களை சிறுமையான தொண்டர்களாக காட்டிக் கொண்டதனாலே சிறு தொண்டர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். நல் திறம்புரி, எப்பொழுதும் நல்லவற்றையே செய்து கொண்டிருக்கிற, தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அந்த சிறு தொண்டர்கள் தங்களுக்கு ஒரு நவை வந்து உற்ற பொழுது, நவை குற்றம் வந்தது. என்ன குற்றம் வந்தது? நீ இரவையோட தங்கியிரு, நாங்கள் காலையில் தீர்ப்பு வழங்குகிறோம், அப்படி நீ உயிர் விடுவாயானால் நாங்களும் உயிர் விடுவோம் என்று சொன்னாங்கல்ல. இப்போ ராத்திரி இந்த பேய் கொண்டு விட்டதல்லவா. எனவே நவை வந்து உற்றது, குற்றம் வந்து சேர்ந்த பொழுது நம் உயிரையும், அது எவ்வளவு மேலானதாக இருந்தாலும் சரி, 70 பேரும் தங்களுடைய உயிரையும், வணிகனுக்கு ஒரு கால் சொற்ற மெய்மையும், உயிரை ஒரு தட்டிலே, இந்த வணிகனுக்கு தாங்கள் சொன்ன உறுதிமொழியை, ஒருவேளை உனக்கு அந்த பெண்ணினால் இடையூறு வருமானால் நாங்கள் 70 பேரும் உயிர் விடுகிறோம் என்று சொன்ன மெய்யை ஒரு பகுதியையும் தூக்கி ஆராய்ந்து பார்க்கிறார்கள். உயிர் பெரிதா, அவனுக்கு சொன்ன மெய் பெரிதா என்பதை ஆராய்ந்து பார்த்து, சொல்லையே காக்க பெற்ற, தாங்கள் சொன்ன சொல்தான் உயர்வானது, அதன்படி நாம் உயிர் விடுவதுதான் சிறந்தது என்று அந்த மேன்மையில் நிகழ்ந்தது. பாருங்க, செத்து விட்டாங்க, தீக்குளித்தார்கள் என்றெல்லாம் கூட நம்முடைய தெய்வ சேக்கலார் சொல்லவில்லை. தாங்கள் சொன்ன சொல்லை காக்க பெற்ற மேன்மையில் நிகழ்ந்ததுதான் பெருந்தொண்டை நாடு, பெருமைக்குரிய அந்த தொண்டை நாட்டு நடந்த ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லி தொண்டை நாட்டின் ஒரு சிறப்பை சொல்கிறார். இதுல ஒரு சிறப்பு என்ன என்றால், அந்த கதையில் ஒரு சில குறிப்புகளை மாற்றுகிறார்கள். 70 பேர்ல ஒருவர் தன்னுடைய அதிகாலை இந்த சம்பவங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர் உழவு தொழில் செய்வதற்கு வைகரை பொழுதில் புறப்பட்டு சென்று விடுகிறார். ஆனால் அங்கே போனதற்கு பிறகுதான் இந்த நிகழ்ச்சியை அறிந்து இவர்களெல்லாம் தீக்குளித்தார்கள் என்ற செய்தி அறிந்தவுடன் தன்னுடைய கொழு ஆணியை எடுத்து குத்தி கொண்டு அங்கே செத்து போனார் என்ற வரலாறு, அவரும் தன்னுடைய உயிரை விட்டு விடுகிறார். இப்படி இந்த நீலியினுடைய கதை நம்முடைய சைவத்தில் பேசப்படுகிறது. இத சமண சமயத்துல வேற மாதிரி சொல்றாங்க. அது பேயின்னு அவர்கள் சொல்லாம அவள் மிக கற்பொழுக்கத்தில் மிகச் சிறந்தவளாக காட்டி இந்த வணிகனை கொன்ற செய்தியை சொல்கிறார்கள். அது சமண சமயம். இப்படி ஒவ்வொரு சமயத்திலும், ஆனால் எல்லா சமயங்களிலும் இந்த நீலியின் கதை பேசப்படுகிறது. இங்கேயும் கூட இந்த நீலியின் கதை வெவ்வேறு வகையில் பிரித்து பேசப்படுகிறது. ஆனால் நம்முடைய தெய்வ சேக்கலாருடைய கூற்றின்படி 70 வேளாளர்களும் அந்த சபையில் இருந்து மெய்மையை தருகிறார்கள். நீ நாளைக்கு உயிரோடு இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய உயிரை தருகிறோம் என்று அந்த வணிகனுக்கு உறுதிமொழியை தருகிறார்கள். அப்பொழுது அவ்வாறு தந்ததனாலே மறுநாள் காலையில் அவன் கொல்லப்பட்டதை அறிந்தவுடன் தங்கள் உயிரையும் அவன் கொடுத்த மெய்மையையும் தூக்கி பார்த்து ஆராய்ந்து பார்த்து காக்கப்பட வேண்டியது சொல்தானே தவிர, எனவே சொல்லையே காக்கப்பெற்ற மேன்மை நிகழ்ந்தது, மேன்மையில் நிகழ்ந்தது பெருந்தொண்டை நாடு என்று இந்த வரலாற்றை நம்முடைய தெய்வ சேக்கலார் அவர்கள் மிக அருமையாக சொல்லுகிறார்கள். இதைத்தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அந்த திருவாலங்காட்டு பதியத்தினுடைய முதல் திருமுறையில் வருகிற பதியம், முதல் திருமுறையை வருகிற பதியத்துல திரு அலங்காடு என்னும் தலைப்பில் அமைந்த பதியத்துல துஞ்ச வருவாரும் மிக அருமையாக பாடுகிறார். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வடிவிப்போய் நெஞ்சம் புகுந்தென்னு நினைவிப்பாரும் என்பது வரை இந்த பழைய ஒரு ஆலங்காட்டு கதை இல்ல. அடுத்து வருது பாருங்க, முனைய நட்பாய் வஞ்சப்படுத்தி ஒருத்தி. அங்கேதான் இந்த பெண் வஞ்சகமாக வந்து ஒருத்தி கொலைப்படுகிறாள் அல்லவா. வஞ்சப்படுத்தி ஒருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு, ஒரு வணிகருடைய வாழ்நாள் கொள்ளும் அவனை கொலை செய்த அந்த செய்தியை கேட்டு அஞ்சும் பழையனூர் அலங்காட்டமடிகளே, பழையனூர் வேளாளர்கள் அஞ்சி தங்களுடைய உயிரை தீப்பாய்ந்து முறித்து கொண்டார்கள் என்ற செய்தியை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்ற
செய்தியை சொல்லி, இப்படிப்பட்ட சொன்ன சொல் தவறாத வேளாண் மக்கள் அவர்கள் எப்பொழுதும் நல்ல திறமான செயல்களையே செய்து கொண்டிருப்பவர்கள், திறம் புரி தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள், இடைவிடாமல் செய்து கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்ட அந்த வேளாண் பெருமக்களுக்கு, பழையனூரில் இருந்த வேளாண் பெருமக்களுக்கு ஒரு நவை வந்த பொழுது, ஒரு குற்றம் வந்த பொழுது, குற்றம் தான் என்னங்க, போனா போதுங்க, வேற ஏதாவது பிராயச்சித்தம் செஞ்சிடலாம் என்றால், தெருமந்து தேவர் ஒரு மாசூரின் சான்றோர்களுடைய இயல்பு என்ன என்றால், ஒரு சின்ன குற்றம் வந்தாலும் அதை நினைத்து அலமந்து செத்து போவார்களை தவிர வாழ மாட்டார்கள், மன்னிப்பு கேட்க மாட்டார்கள். அங்கன் விசும்பில் அகல்நிலா பாரிக்கும் திங்களும் சான்றோரும் முப்பர்மன், ஒரு பழமையான பாடல், 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு பாடல். அங்கன் விசும்பில் அகல்நிலா பாரிக்கும் திங்களும் சான்றோரும் முப்பர்மன், திங்கள் மறுவாற்றும் சான்றோர் அகுதாற்றார் பெருமந்து தேவர் ஒருமாசுரின் என்று ஒரு பாடல். என்ன பொருள் என்றால், அங்கன் விசும்பில் இடமகன்ற வானத்தில், அங்கன் விசும்பில் அகல் நிலா பாரிக்கும், இந்த உலகம் முழுவதற்கும் நிலவை பொழிந்து கொண்டிருக்கிற திங்களும் சான்றோரும் ஒப்பர். திங்கள் எப்படி வானத்திலிருந்து எல்லாராலும் போற்றப்படுகிற அளவில் நில ஒளியை வீசிக் கொண்டிருக்கிறதோ, அதை போலவே சான்றோர்களும் உலகம் முழுவதும் பாராட்டப்படுகிற அளவுக்கு தங்களுடைய புகழால் சிறந்து விளங்குவார்கள். எனவே திங்களும் சான்றோரும் ஒப்பர். ஆனால் திங்கள் மறுவாற்றும், திங்கள்ல ஒரு களங்கம் இருக்கிறது, கருமையாக தெரிகிறது. அந்த களங்கத்தை திங்கள் பொறுத்து கொள்ளும். ஆனால் சான்றோர் தங்கள் மீது ஒரு களங்கம் வருமானால் அது ஆற்றார் தெருமந்து தேய்வர். தங்களுடைய ஒரு மாசூரின் ஒரு சின்ன குற்றம் வந்தாலும் கூட அதையே நினைத்து நினைத்து அழிந்து போவார்கள், உயிரை விட்டு விடுவார்கள் என்று ஒரு பழம்பாடல். அதை போலதான் இந்த பழையனூரை சார்ந்த சிறு தொண்டர்கள் 70 பேரும் தங்கள் மீது ஒரு குற்றம் வந்த பொழுது தெருமந்து தேய்ந்து போனார்கள், உயிரை விட்டார்கள் என்று நாம் இந்த வரலாற்றின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ உயிர் பெரிதா மெய்மை பெரிதா என்றால், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் வள்ளுவர் சொல்வார். ஏன்னா உயிரும் ஒழுக்கமும் ஒரே தன்மையுடையவை. ஒழுக்கம் உயிர் போனால் உயிர் வராது, ஒழுக்கம் போனால் ஒழுக்கம் திரும்பி வராது. ஒழுக்கம் போய் தீ ஒழுக்கம் மொத்தம் பண்றான்னா, இவன் ஒழுக்கம் கெட்டவனானால் போன ஒழுக்கம் போனதுதான், உயிரும் போனதுதான். ஆனால் உயிர் போனால் உலகம் ஒருவனை பழிக்காது, ஒழுக்கத்தை ஒருவன் இழந்து விட்டால் உலகம் பழிக்கும். எனவே ஒழுக்கம் உயிரினும் சிறந்தது. ஒழுக்கம் விழுப்பம் தரலால், ஒழுக்கம் விழுப்பம் தரலால், ஒழுக்கம்தான் ஒருவனுக்கு மேன்மையை தரும். எனவேதான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், உயிரினும் ஓம்பப்படும், உயிரை விடவும் அந்த ஒழுக்கம் மேலானதாக போற்றப்படும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிற அந்த கூற்றுக்கு அப்படியே நல்ல இலக்கியமாக எடுத்துக்காட்டுகளாக இந்த நற்றிறம் உரி பழையனூர் சிறு தொண்டர் நவை வந்துற்ற போது, ஒரு சின்ன குற்றம் வந்து சேர்ந்தவுடன் உயிரையும் வணிகனுக்கு ஒரு கால் சொற்ற மெய்மையும், ஒரு நேரத்திலே அந்த வணிகனுக்கு அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதியையும் மெய்மையையும் தூக்கி ஆராய்ந்து பார்த்து சொல்லையே காக்க பெற்ற, தன்னுடைய சொல்லுக்குத்தான் மரியாதை, நாம் சொன்ன சொல்லைத்தான் காப்பாற்ற வேண்டும், உன்னுடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்தென்றால் நாங்கள் 70 பேரும் உயிரை விடுகிறோம் என்று சொன்ன சொல்லைத்தான் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த மேன்மையில் நிகழ்ந்தது பெருந்தொண்டை நாடு என்று இந்த 3வது பாடல்ல தொண்டை நாட்டினுடைய பெருமையை மிக அருமையாக சொல்லுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கடார். அதுதான் அந்த முனைநாள் படுத்தி ரொம்ப அருமையான பாடல். ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த பாடலை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். துஞ்ச வருவாரம் பாட்டோட இந்த பின்னை பகுதியில பழையனூர் ஆலங்காட்டு செய்திகள் வந்தாலும் கூட பெருமான் எப்படிப்பட்டவர் என்று சொல்கிற பொழுது, துஞ்ச வருவாரம், நான் தூங்கி கனவில் தூங்குகிற பொழுது செயல் திறன் நன்று தூங்குகிற பொழுது என்னை எழுப்பி, என்னுடைய கனவிலே வந்து என்னை எழுப்பி நீ இதையெல்லாம் செய் என்று துஞ்ச வருவாரும், அதை போல தொழுவிப்பாரும், இந்த கடமையை நீ செய் என்று என்னை பணிகொண்டு அருள்பவரும், அதோடு மட்டுமல்லாமல் வழுவி போய் நான் தவறி போய் எங்கேனும் மறந்து விடுவேனானால் அவ்வாறு செய்ய வேண்டிய கடமையை பாட மறந்த நிலையில் பெருமானை நினைவுபடுத்தி என்னை நினைவிப்பாரும் யாரென்றால், முனை நட்பாய் வஞ்சப்படுத்தி ஒருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலங்காட்டடிகளே என்னை
துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வடிவிப்போய் நெஞ்சம் புகுந்த நினைவிப்பாரும் ஆவார் என்று ஞானசம்பந்த பெருமான் மிக அருமையான அந்த பதிகத்தை பாடுகிறார். அந்த பதிகம் முழுவதே படித்து மகிழ வேண்டிய பதிகங்கள். எனவே அந்த பழையனூர்ல தான் அவரும் தங்கியிருந்தாரு. ஆலங்காட்டுக்குள் அம்மா தலையால் நடந்த இடம் என்பதற்காக ஞானசம்பந்த பெருமானும் அந்த திரு ஆலங்காட்டுக்குள் கால் வைக்காமல் பழையனூரில் தங்கியிருந்த பொழுதுதான் பாடிய பதிகம் அது. சரி, அடுத்த 4வது பாடல் வருவோம். அடுத்து ஆணையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேனுலாவு சீர் சேரனார் திருமலை நாட்டு வானிலாவு பூன் வயவர்கள் மைத்துனக்கண்மை பேண நீடிய முறையது பெருந்தொண்டை நாடு என்று தொண்டை நாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் உறவு எப்படி இருந்தது என்பதை இந்த 4வது பாடல் சொல்லுகிறது. இன்னும் ஒரு சிறு குறிப்பு. திருத்தொண்டர் புராண சாணம் அல்லது திருத்தொண்டர் புராண பயன், திருத்தொண்டர் புராண வரலாறு என்று சொல்லப்படுகிற நூல் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியாரால் பாடப்பட்ட ஒரு நூல். அந்த நூல்ல இந்த வேளாளர் தீக்குளித்த வரலாற மிக அழகாக பாடியிருக்கிறார். அதை மட்டும் பார்த்து விட்டு நாம் அந்த 4வது பாட்டு செல்லலாம். உமாபதி சிவாச்சாரியார் பாடியிருக்கிற திருத்தொண்டர் புராண வரலாறு என்ற நூலில் திருக்குறிப்பு தொண்டரை பற்றி பாடுகிற பொழுது ஒரு நாயன்மார்க்கு ஒரு பாடல் வீதம் பாடுவார் அல்லவா, அவ்வாறு பாடியிருக்கிற பொழுது மாறுவோடு பழையனூர் நீதி செய்த மாறுவோடு மாறுபாடு கொண்டு கணவனிடம் மாறுபாடு கொண்டு பழையனூர் நீதி செய்த பழையனூர்ல அந்த நீதி என்னும் பேய் செய்த வஞ்சனையால் தீய செயலாலே வஞ்சகத்தாலே என்னுடைய கணவன் இவன் அவனுடைய பிள்ளை இது என்றெல்லாம் அந்த சபையாரை நம்ப செய்தாலோ அந்த வஞ்சனையால் வணிகன் உயிர் இறப்ப அன்று இரவே பேயாகி அவனை கொன்று கிழித்து போட்டு செல்ல தாங்கள் கூறிய சொல் பிழையாது அந்த பழையனூர் சிறு தொண்டர்கள், நத்திரம் புரி சிறு தொண்டர்கள், பழையனூர் சிறு தொண்டர்கள் நவை வந்துற்ற பொழுது தாங்கள் சொன்ன சொல்லில் மாறாது கூறிய சொல் பிழையாது துணிந்து செந்தி குழியில் துணிவோடு எங்களுடைய உயிரை தருகிறோம் என்று சொன்னார்கள் அல்லவா, அதனாலே செந்தி குழியில் நெருப்பு மூட்டி அந்த குழியில 70 பேரும் முழுகி 70 பேரும் ஒட்டுமொத்தமாக தீ குளித்து கங்கை ஆரணி செஞ்சடை திருவாலங்காட்டு அப்பர் அண்டமுற நிமிர்ந்தாலும் அடியின்கீழ் மெய் பேறு பெறும் வேளாளர் பெருமை எம்மால் பிரித்து அளவிட்டு இவ்வளவு என்று பேசலாமோ, அப்படிப்பட்ட வேளாளருடைய பெருமை இவ்வளவுதான் என்று சொல்வதற்கு என்னால் முடியுமோ என்று நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் அதை 70 பேரும் தீக்குளித்த செய்தியை மிக அழகாக பாடியிருக்கிறார்கள். இப்படி நம்முடைய சைவம் அந்த வரலாற்றை மிகச் செம்மையாக போற்றுகிற நிலையை நாம் அறியலாம். அடுத்த 4வது பாடல் ஆணையாமென நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேனுலாவு சீர் சேரனார் திருமலை நாட்டு வாழ் நிலாவு பூன் வயவர்கள் மைத்துன கேண்மை பேண நீடிய முறையது பெருந்தொண்டை நாடு என்று சேர நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் உள்ள இந்த மைத்துன கேண்மை உறவு முறையினை இந்த பாடம் சொல்லுகிறார். அதற்கு முன்னாலே நம்முடைய களரிட்டறிவார் நாயனார் ஆகிய சேரமான் பெருமாள் நாயனார் அரசு பொறுப்பேற்று அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிற பொழுது எதிரிலே ஓர்மண் மலையிலே கரைந்த ஓர்மண்ணானது ஒரு வண்ணானுடைய மேல் முழுவதும் படர்ந்து உலர்ந்து போயிருக்க அவன் திருநீரை பூசி வருகிறான் என்று கருதி யானையிலிருந்து கீழே இறங்கி அவனுடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார். நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் வரலாற்றை பார்த்திருக்கிறோம். அதுல ஆணையாமென நீரு கண்டு அந்த துணிவெழுக்கின்றவனுடைய மேலில் இருப்பதை என்னவாக பார்த்தார், இது சக்தியின் வடிவம். ஆணை என்றால் என்ன, போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கம் என்று நிற்கும் அன்றே என்று ஆணை என்றால் சிச்சத்தி என்று நாம் படிச்சிருக்கிறோம் அல்லவா சிவஞான போதத்துல. அந்த ஆணையினுடைய வடிவம் தான் திருநீரு. பராவணமாவது நீர் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். மந்திரமாவது நீர் என்ற பதிகத்தில் பாடுகிற பொழுது பராவணம் என்றால் பறையின் வண்ணம். பறை என்றால் யாரு, நீற்று பதிகம் நிகழ்த்துங்காலை மாற்றுப்பறையின் வரலாறாகும் என்று அந்த அகத்திய தேவார திராட்டில சொல்லப்பட்டிருக்கிறது. திருவருளும் வெந்நீரும் அஞ்செழுத்தும் என்ற அந்த
பாடல்கள் வருகிற பொழுது திருநீற்றை பற்றி சொல்கிற பொழுது நீற்றுப்பதிகம் நிகழ்த்துங்காலை மாற்றுப்பறையின் வரலாறாகும். திருநீற்றுப்பதிகம் என்பது வேறு, பறையினுடைய வரலாறு என்பது வேறு இல்லை. நீற்றுப்பதிகத்தை நீங்கள் சொன்னால் அது பறையினுடைய வரலாறு, அதுதான் அருளின் வரலாறு, சக்தியின் வரலாறு. அப்போ ஒருவன் மீது திருநீற்றை பார்க்கிற பொழுது சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு ஓர்மண் கலந்து ஒரு வண்ணான் மீது கொட்டி வர அது உலர்ந்த பொழுது அவன் மேலையெல்லாம் திருநீராக காட்சியளிக்க அதை ஆணையாம் என, அது சிற்றத்தினுடைய வடிவம், பறையின் வண்ணம் என்று கருதி ஆணையாம் என நீரு கண்டு அவன் மீது இருந்த அது ஓர்மண் என்று கருதவில்லை, அது திருநீர் என்று கண்டு அடிச்சேரன் என்ன அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்குகிறார். அப்ப என்ன சொல்றான்? அடிவண்ணான்கிறான், நான் அடியேனாகிய வண்ணான்கிறான். இவர் நான் அடியேனாகிய சேரன் என்று அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்குகிறார். வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாது ஏகும் என்று சொல்லுவார் அல்லவா? வாரவேடம் நினைப்பித்தீர், இது அன்பினுடைய அடையாளம், அன்பினுடைய திருவடிவம். திருநீர் என்பது அன்பினுடைய அடையாளம், சக்தியினுடைய வடிவம், அவளின் அடையாளம். எனவே வாரவேடம் நினைப்பித்தீர், இந்த நீங்கள் ஓர்மண்ணாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது ஓர்மண்ணாக தெரியவில்லை, இது அன்பு வடிவம், அதை எனக்கு நினைவுபடுத்தினீர்கள். எனவே அதற்காக வருந்த வேண்டாம், அடிவண்ணான் என்றெல்லாம் சொல்லி வருந்த வேண்டாம், வருந்தாது ஏகும் என்று அனுப்பி வைப்பார் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார். அதான் இங்கே ஆணையாம் என நீரு கண்டு, சிவசக்தியின் வடிவமாகவே அந்த திருநீற்றை கண்டு அவன் அந்த ஓர்மண் கரைந்து வந்த அந்த சலவை தொழிலாளியின் மீது அந்த வெண்மையான தோற்றத்தை கண்டு அடிச்சேரன் என்னும் அவருடைய திருவடிகளிலே யானையின் மீது இருந்து கீழே இறங்கி அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி அடிச்சேரன் என்னும் சேனுலாவு சீர், எவ்வளவு தூரத்துக்கு புகழ் பரவிட்டு என்றால் மிக நெடுந்தூரத்துக்கு, சேனா சேன்மையான மிக தூரம், மிக நெடுந்தூரத்துக்கு புகழ் பரவிய சீர் பரவிய சேரனார். சேரனார் என்றால் சேரமான் பெருமாள் நாயனார் அவருடைய திருமலை நாட்டு. அது ஏன் திருமலை நாடாயிற்று? அது மலைநாடு. சேரமான் பெருமாள் நாயனாராகி ஒருவர் ஆளப்பட்டதனாலே அது திருநாடாயிற்றா என்றால் அது மட்டுமல்ல, ஞானசம்பந்தம் நம்பியாரூரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் அஞ்சைக்களத்திலிருந்து புறப்பட்டு சேர்ந்த இடம் திருமலை. கைலைக்கு செல்கிறார்கள். சித்திரை ஆடிச்சுவாதியிலே 2 பேரும் கைலைக்கு சென்றார்கள், நாம் பார்த்திருக்கிறோம். முதலாளி நம்முடைய பெருமாளை குறும்பர் போனார், பின்னாலே ஔவையார் போனார், பின்னாலே இவர்கள் எல்லாம் சென்றார்கள் என்ற செய்திகள் நாம் படித்திருக்கிறோம். அந்த நிலையில் சேரமான் பெருமான் நாயனாருடைய நாட்டை சொல்லுகிற பொழுது அது மலைநாடு என்று சொல்லியிருக்கலாம். திருமலை என்று சொல்வது அந்த மலையினுடைய சிறப்பை சொல்லி அதனாலே அந்த நாடு மேன்மை பெற்ற நாடு என்றெல்லாம் சொல்லி இருக்கலாம். இன்னும் பரசுராமனாலே பெற்ற நாடு என்றெல்லாம் அதுக்கு முன்னாடி நாம் படித்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் இருவரும் திருமலை சென்றார்கள், அஞ்சை காலத்திலும் திருமலைக்கு சென்றார்கள். எனவே அந்த நாட்டை சேரனாருடைய திருமலை நாடு என்றும் கூட குறிப்பிட்டிருக்கிறார். அந்த திருமலைக்கு போவதற்கு வழிகாட்டியாக இருந்த நாடாகிய திருமலை நாட்டு வாழ்நிலாவு பூன் வயவர்கள், வாழ்நிலாவு பூன் வயவர்கள் சேர நாட்டு வீரர்கள். வாழ் நிலாவு பூன், பூன்னா அணிகலன்கள், வாழ் என்றால் ஒளி, நிலாவு என்றால் வீசுகிற, ஒளி வீசுகிற அணிகலன்களை அணிந்த வீரர்கள் வயவர்கள். எந்த நாட்டு வீரர்கள்? திருமலை நாட்டு வீரர்கள். சேரனாருடைய திருமலை நாட்டு வாழ் நிலாவு பூன் வயவர்கள் மைத்துனக்கண்மை கொண்டாடுகிறார்கள். எப்படி என்றால், ஒரு முறை கேரள நாட்டில ஏதோ ஒரு கலகம் வர அங்கிருந்த சேர நாட்டு மக்கள் எல்லாம் பல்வேறு திசைகளிலும் அலறி ஓட, அப்பொழுது ஒரு பெண், அந்த சேர நாட்டு பெண் ஒருத்தி இங்கே தொண்டை நாட்டுக்கு வர, தொண்டை நாட்டிலே ஒரு குடும்பத்திலே அடைக்கலம் போக, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவளை தன்னுடைய சொந்த பெண்ணாகவே வளர்க்க, அவ்வாறு வளர்ந்து வருகிற அந்த பெண்ணை அங்கே கலவரங்கள் எல்லாம் ஓய்ந்ததற்கு பிறகு பெற்றோர்கள் தேடி வருகிறார்கள். தேடி வருகிற பொழுது அந்த பெண்ணை ஒப்படைக்கிற பொழுது, இவள் எங்கள் இல்லத்து பெண், எனவே இவளை நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கிற பொழுது இவள் சேர நாட்டு வீரன் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுப்போம், கொடுப்பதோடு மட்டுமல்லாமல்
நாங்கள் சீர்வரிசையெல்லாம் செய்து எங்களுடைய பெண்ணை எவ்வாறு மனம் செய்து கொடுப்போமோ அவ்வாறு செய்து கொடுப்போம் என்று செய்து கொடுத்தார்கள். எனவே இந்த தொண்டை நாட்டு பெண்ணுக்கு சேர நாட்டு மணமகன் வருகிறான். எனவே மைத்துணக்கேண்மை வருகிறது. அதுதான் இங்கே குறிப்பிடுகிறார். வாழ் நிலாவு பூண் வயவர்கள். வாழ் என்றால் ஒளி, ஒளி வீசுகிற அணிகலன்களை அணிந்த வீரர்களாகிய சேர நாட்டு வீரர்கள் மைத்துணக்கேண்மை கொள்ளுகிற இந்த நாட்டு தொண்டை நாட்டு பெண். அவள் உண்மையிலே அவள் சேர நாட்டு பெண்ணாக இருந்தாலும் தொண்டை நாட்டிலே அவள் தொண்டை நாட்டு பெண்ணாகவே வளர்க்கப்பட்டமையினாலே இந்த நாட்டு பெண்ணாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவேதான் இந்த மைத்துணக்கேண்மை பேண நீடிய போற்றுகிற அளவுக்கு புகழால் நீடி சிறந்து விளங்குகிற முறையுடையது பெருந்தொண்டை நன்னாடு. பெருந்தொண்டை நாடு இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஒவ்வொரு பாட்டிலையும் முதல் பாட்டுல மட்டும் தொண்டை நன்னாடு என்றார். அடுத்து வருகிற இரண்டாவது பாடலில், மூன்றாவது பாடலில், நான்காவது பாடலில் எல்லாம் பெருந்தொண்டை நாடு பெரும் தொண்டை நாடு என்றார். பெருமைக்குரிய தொண்டை நாடு. என்ன பெருமை என்றால் ஒவ்வொரு பாடலையும் ஒரு பெருமையை சொல்லிக் கொண்டே வருகிறார். நான் நேரடிப்படுத்தி பாருங்கள். முதல் பாடல்ல அம்மை வழிபாடு செய்த பெருமையை சொன்னதாலே தொண்டை நன்னாடு என்றார். இரண்டாவது பாடலிலே நடுவுநிலை தவறாத ஒழுக்கமுடைய மாந்தர்கள் வாழ்வதனாலே அங்கே பெருங்குடிகள் தழைத்து வாழ மிகச்சிறந்த பதிகள் பலவற்றை, ஓங்கு எயிலாலே சூழப்பட்ட பதிகள் பலவற்றை தன்னகத்து கொண்டது பெருந்திருநாடு பெருந்தொடை நாடு என்றார். மூன்றாவது பாடல்ல பழைய நூறிலே இருந்த 70 வேளாளர்கள் தங்கள் சொன்ன சொல்லை காப்பதற்காக உயிரை விட்ட சிறப்பை சொல்வதனாலே அது பெருந்தொடை நாடு என்ற பெருமைக்குரிய தொடை நாடு என்று வழங்கினார்கள். இந்த பாடல்ல மைத்துணக்கேண்மை கொண்டார்கள். நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் ஆகிய களரி தறிவார் நாயனார் ஒரு மன்னார் மேலே திருநீற்றுடைய புயவை கண்டார். உண்மையிலே அது திருநீர் அல்ல, அது உவர் மண். மழையில் நனைந்தவருடைய மேரியெல்லாம் கரைந்து ஓடி இருந்தது. பிறகு அது உலர்ந்து போனது. உலர்ந்த நிலையில் இருந்த அவருடைய திருமேனியை கண்டு இது பறையின் வண்ணம், இது ஆணையாம் திருநீரு என்று ஆணையாம் என்று கருதி அதை பார்க்கிற பொழுது திருநீராகவோ வேறு எதாகவோ சிந்திக்காமல் இது பறையின் வடிவம் என்று கருதி அவனுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கியதோடு நான் அடிச்சேரன் என்று குறிப்பிட்ட அந்த சேரமான் பெருமாள் நாயனாருக்கு சொந்தமான திருமலை நாட்டை சேர்ந்திருக்கிற நல்ல வலிமை மிக்க வீரர்கள், ஒளி வீசுகிற அணிகலன்கள் பலவற்றை அணிந்த வீரர்கள் அந்த நாட்டில் ஒரு பெண்ணை மணந்து கொண்டதனாலே மைத்துணக்கேண்மை கொள்ளுகிற பெருமைக்குரிய சிறப்பை உடைய பெருந்தொண்டை நாடு என்றும் இந்த 4 பாடல்களையும் தொண்டை நாட்டினுடைய பெருமைகளை சொல்லிக் கொண்டே வருகிறவர்கள். 5வது பாடல்லையும் இன்னொரு செய்தியை சொல்லிவிட்டு அடுத்த மாநிலங்களுடைய பொது இயல்பு, திறனை மயக்கங்கள் ஆகியவற்றை எல்லாம் சொல்ல இருக்கிறார். அவற்றையெல்லாம் நாளை சிந்திக்கலாம் என்று சொல்லி கேட்டிருந்த சைவ தமிழ் சார்ந்தவர்களுக்கும் வாய்ப்பளித்த பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்தினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மிகவும் மகிழ்ச்சி ஐயா. நல்ல ஒரு விரிவான உரை. சிவசிவா. நீலாமா இருக்கீங்களா? யாராவது கருத்து